ஹாய், வெல்கம் டு மூன் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஜாகிரபியிலிருந்து வளிமண்டலம் அப்படின்ற கூடிய டாபிக்கு. இதுல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா ஜென்ரலாகவே பார்த்தாலே ஆன்சர் பண்ணிடலாம். பட் இதனுடைய அளவுகள் இப்போ அட்மாஸ்பியர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 4 லேயர்ஸ் இருக்கும் இல்லையா, அதுல இருந்து இந்த அடுக்கு டு இந்த அடுக்கு வந்து என்ன கிலோமீட்டர் ஹைட்ல இருக்கு, எந்தெந்த வளிமண்டலம் இந்தந்த லேயர் வந்து என்னென்ன வேலையை பார்க்குது, என்னென்ன மாதிரியான இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி வாட் இஸ் வாட்னு டைரக்டாகவும் கொஸ்டின் கேட்க சான்சஸ் இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் சாப்டரா நம்ம வந்து சோலார் சிஸ்டம் பார்த்தோம் இல்லையா, சோலார் சிஸ்டம்க்கு அடுத்தபடியா புவியினுடைய அமைப்பு பார்த்தோம். கரெக்டா, புவியினுடைய அமைப்புக்கு அப்புறமா என்ன ஆச்சு, நம்மளுடைய வளிமண்டலம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளோலயே நம்ம போகலாம். வளிமண்டலம் வாங்க உள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா நம்ம இப்போ இருக்கிற அந்த நம்ம பாக்குறோம்ல, இது எல்லாமே வளிமண்டலம் தான். ஓப்பன் ஸ்பேஸ் எல்லாமே வளிமண்டலத்தோட இதுதான் வரும். அப்போ இந்த வளிமண்டலத்துல ஒரு முக்கியமான ஒரு பிரிவு இருக்கு. என்னன்னா வானிலை, காலநிலை, அதாவது வெதர், கிளைமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு என்ன அப்படின்னா, நம்ம டெய்லி நியூஸ் பாக்குறோம் இல்லையா, நியூஸ்ல ரெயின் ரிப்போர்ட்லாம் சொல்லுவாங்க பாருங்க, இன்னைக்கு வெதர் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தராவது கிளைமேட்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா? யாருமே சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு அதோட வெதர் ரிப்போர்ட் நம்ம போன்லயே கூட டாப் பார்ல வெதர் 27 டிகிரி செல்சியஸ் கிளவுடி இந்த மாதிரி காட்டும் இல்லையா, எல்லாமே வந்து வெதர் ரிப்போர்ட் தான் நம்ம பாக்குறோம். ஓகேவா, நம்ம தெரியாம இன்ன வரைக்குமே நம்ம கிளைமேட் சில்லுன்னு இருக்கு, கிளைமேட் ஹாட்டா இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஒரு கூற்று தப்பு. ஓகேங்களா, வெதர் அதாவது வானிலை அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஒரு வார்த்தை. ஓகேங்களா, சோ வானிலைக்கும் காலநிலைக்கும் அப்ப என்னதான் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வானிலைங்கிறது ஒரு 24 மணி நேரத்துக்கு உள்ளான ஒரு வானிலையோடைய அந்த ஒரு மலையோடைய அதனுடைய ரேஞ்ச் என்ன, வெயில்னா வெயிலோட ரேஞ்ச் என்ன, இந்த மாதிரி ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ள அந்த வானிலையில என்னென்ன நடக்குது அப்படின்றதோட ரிப்போர்ட் தான் வானிலை. இதே காலநிலை அப்படின்னா என்னன்னா, காலநிலைன்னு சொல்லி வருதா, காலம்னா அந்த காலம் எவ்வளவு அப்படின்னா 30 to 40 இயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அப்ராக்சிமேட்டா. அந்த 30 to 40 வருஷத்துக்குள்ள எவ்வளோ வருஷம் மழை பெஞ்சிருக்கு, எந்த வருஷம் ரொம்ப வெயில் அடிச்சிருக்கு, இந்த மாதிரியான ஓவர் வியூவா பார்த்து ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்றது, அதுதான் வந்து காலநிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, வானிலை, காலநிலை ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் பாருங்க. வானிலைனா ஒரு குறிப்பிட்ட இடத்துலதான் 24 மணி நேரத்துக்கு உள்ளான ஒரு வளிமண்டலத்தினுடைய நிலை, அது எப்படி இருக்குன்னு சொல்றது வந்து வெதர். இதே காலநிலை அப்படின்னாக்கா பொதுவாக ஒரு நீண்ட காலத்தில் ஒரு பெரும் பரப்பளவில் காணப்படும் வானிலையின் சராசரி, இதனுடைய மொத்த தொகுப்பு தான் அந்த காலநிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது ஒரு பரப்பு, நீண்ட பரப்பு. ஓகேங்களா, இது ஒரு குறிப்பிட்ட பரப்பு. ஓகேங்களா, அடுத்து இதை எதை வச்சு டிசைட் பண்றாங்க அப்படின்னா, வெப்பம், காற்றழுத்தம், ஈரப்பதம், மழையளவு, மேகமூட்டம், காற்றினுடைய வேகம் மற்றும் அதன் திசை ஆகியவற்றினால் அது வந்து வரையறுக்கப்படுது. இதெல்லாம் வச்சுதான் அதை டிசைட் பண்றாங்க. பட் இது வந்து ஒரு திட்டமிட்ட சராசரி காலம், அதாவது 30 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி காலநிலைக்கான ஆரிஜின், காலநிலை அப்படின்னா கிளைமா என்ற ஒரு கிரேக்க சொல்லில இருந்துதான் பெறப்பட்டிருக்கு. ஓகேவா, இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா ஒழுங்கிலிருந்து விலகுதல். புரியுதா, இதுதான் இதனுடைய டெஃபினிஷன், ஆரிஜின். ஓகே, ஓகே, இந்த டயக்ராம் பாருங்க, கிளைமேட்டும் வெதரும் எப்படி டிசைட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. வெதர்னுடைய மொத்த இதுதான் வந்து கிளைமேட்னு சொன்னா, அதாவது இதனுடைய மொத்த ஒரு ரிப்போர்ட் வச்சு ஒரு ஓவராலா டிசைட் பண்றதுதான் கிளைமேட். ஓகேங்களா, எப்படி சொல்ல, டிஸ்டர்பன்ஸ், அதாவது இது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன். எங்க இருந்து ஒரு கரண்ட் வந்து வீடு, ஃபேக்டரிஸ், அபார்ட்மெண்ட்ஸ், நார்மலா இருக்க ஸ்ட்ரீட் லைட்ஸுக்குமே போறது டிஸ்ட்ரிபியூஷன். இதுதான் மெயின். இது வந்து என்னது, டிரான்ஸ்மிஷன், அதாவது இது வந்து நம்ம வீட்டு சைட்ல தெருவுல இருக்கக்கூடிய ஒரு லைன், இது வந்து டிரான்ஸ்மிஷன், மொத்த தொகுப்பு, கரண்டினுடைய மொத்த தொகுப்பு. ஓகேங்களா, இது வந்து எப்படி சொல்ல, இதுல இருந்து இதுக்கு போய் இப்படி சப்ஸ்டியூட் ஆகுதா, அந்த மாதிரி இது வந்து ஒரு மொத்த தொகுப்பு. இந்த மாதிரியான பிரிவுகள்ல இருந்து இது கலெக்ட் பண்ணி இதுக்கு கொண்டு போகும். அததான் அங்க சொல்றாங்க கிளைமேட்னா என்ன, வெதர்னா என்னன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றாங்க. ஓகேங்களா,
அடுத்து காலநிலையோட காரணிகள். காலநிலை எப்படி நம்மளுக்கு வந்து டிசைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லையா, வானிலையினுடைய சராசரின்னு சொல்லி பார்த்தோம். இதுலயே பாருங்க, இது ஒரு மேகம், ஒரு அனிமல், ஏதோ ஒரு அனிமலோட ரெஸ்பிரேஷன். அதாவது அனிமல்ஸ்னா என்ன, நம்ம எல்லாருமே அந்த அனிமல்ஸோட கீழே தான் வருவோம். நம்ம அனிமல்ஸ் வந்து O2 எடுத்துக்கிட்டு CO2 எக்ஸ்போஸ் பண்ணுவோம். இதே வந்து ட்ரீஸ் பிளான்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா CO2 உள்வாங்கிட்டு O2 எக்ஸ்போஸ் பண்ணும். கரெக்டா? அப்போ இங்க பாருங்க, இதுக்கும் ஒரு சமநிலை ஆயிடுதா, இது வெளியிடுறது இது உள்ள எடுத்துக்கும், இது வெளியிடுறது அதை வந்து உள்ள எடுத்துக்கும் இல்லையா. சோ இதுக்கும் சமநிலை ஆயிடுது. இங்கேயும் ட்ரீஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி கடல்ல இருக்க நீராவி எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா மேல போயிட்டு நீராவிய கரைஞ்சு அங்க போய் மேகத்தோட வந்து கலந்துரும். ஓகேவா? இந்த மாதிரியாக இருக்க ஒரு ஓவர்வியூ CO2 சைக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத ஒரு சன் வந்து பிளான்ட் கிட்ட போட்டோசிந்தசிஸ், அதாவது சூரிய ஒளி வாங்கி அது வளர்ச்சி அடையுது. அதுக்கப்புறம் அதனுடைய ரூட் வந்து உள்ள வரைக்கும் போகுது. இதோடைய வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், எது அனிமல்ஸோட வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், நம்மளுடைய கழிவுகள் எல்லாமே வந்து இதுல மண்ணு வந்து உரமா ஆகுது. ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே வச்சு கூட இத டிசைட் பண்ணுவாங்க கிளைமேட்டை. ஓகேவா? ஒரு மண்ணை ஒரு சில அடிகளுக்கு தோண்டி என்னென்ன மாதிரியான விஷயங்கள் உள்ள இருக்கு. அப்ப இவ்வளவு ரொம்ப அழுகி போயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இன்னும் ஈரப்பதம் இருக்கு, சோ இன்னும் அழுகிக்கிட்டு இருக்கு. இதுவே ட்ரையா இருந்து எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த டைம்ல என்னாச்சு, மழையே விழிகல. சோ அது ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து ட்ரையான காலம் அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்றாங்க இல்லையா. இதுதான். ஓகேவா? எப்படி நம்மளால வந்து டெய்லி ரிப்போர்ட்டை வச்சும் பாக்குறாங்க, இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வச்சியுமே டிசைட் பண்றாங்க கிளைமேட்டை. அடுத்து வானிலை மற்றும் காலநிலைகளை தீர்மானிக்கக்கூடிய ஒரு காரணிகள். என்னென்ன காரணிகள் பாருங்க. அட்சரேகைன்னா என்னன்னா லாட்டிடியூட் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா நிலநடுக்கோட்டுக்கு பகுதியிலிருந்து சூரியன் வெப்ப கதிர்களை நேர்கதிர்களாக பெறுகிறது. அதாவது லாட்டிடியூட் அப்படின்னா வந்து இப்படி செங்குத்தா, இது வந்து சூரியன் கிட்ட இருந்து வர்ற கதிர் வச்சுக்கோங்களேன். இது ஸ்ட்ரெயிட்டா வந்து அந்த லாட்டிடியூட் என்னது அட்சரேகையில ஸ்ட்ரெயிட்டா விழுகும். புரியுதா? இப்படி விழுகிறப்ப என்ன அப்படின்னா இந்த ஏரியா வந்து ரொம்ப ஹீட் வந்து உள்வாங்கும். இதுவே இப்படி இருக்கா, இந்த சைட்லயும் வேர்ல்டு இருக்கு இல்லையா, இது ஃபுல்லா வாங்குறப்ப என்ன ஆகும், சைடான ஒரு வேவ்ஸ் தான் வந்து வாங்கும். கரெக்டா? சோ அப்ப வந்து அதனுடைய வெப்பநிலை எவ்வளவு இருக்கும், கம்மியா தான் இருக்கும். எது வந்து ஸ்ட்ரைட்டா விழுகுதோ அந்த இடம் தான் வந்து ஹீட் ஜாஸ்தியா இருக்கும். ஓகேங்களா? அப்போ துருவ பகுதிகளில் சூரியனுடைய சாய்வு கதிர்களை பெறுகின்றன, மேலும் அவை பெரும் பரப்பளவில் விழுகின்றன. அது ஒரு வைடான இடத்துல போயிட்டு அது விழுகுது, பரவிடுது. சோ ஹீட் வந்து போக்கஸ்டா விழுகல, பிளஸ் சாய்வாக விழுகுது. சோ துருவ பகுதியில் என்ன ஆகும், கூல் டவுனா இருக்கும். ஈக்குவேட்டர், டிராபிக் ஆஃப் கேன்சர் அந்த ஏரியாஸ்ல எல்லாம் வந்துட்டு வெப்பம் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஓகேவா? இதுதான் அவங்க சொல்றாங்க. அடுத்து உயரம், இரண்டாவது காரணி. மலைகள் மற்றும் மலைத்தொடர்களில் மாறுபாடு அடைகின்றன. உயரமான பகுதிகளில் அமைந்துள்ள இடங்களில் சமவெளி பகுதிகளை விட குளிர்ந்தி காணப்படுகிறது. உங்களுக்கே தெரியும் இல்லையா, ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு இந்த மாதிரி மலை பிரதேசங்கள் எல்லாமே கூலா இருக்கு. நம்ம மாதிரி இருக்க சமவெளியில இருக்க நமக்கு வந்து எப்படி இருக்கு, சன்னோட எக்ஸ்போஸ் நம்ம ஜாஸ்தியா கிடைக்குதா. என்ன விஷயம்னா இங்க வந்து காற்றினுடைய அடர்த்தி வந்து கம்மியா இருக்கும். சோ ஸ்ட்ரெயிட்டா நமக்கு வந்து விழுகுது. ஹைட்டாக காற்றினுடைய அடர்த்தி ஜாஸ்தியாகும். சோ சூரியனுடைய கதிர்கள் உள்வாங்க முடியாது. சோ அந்த இடம் எல்லாமே வந்து என்னவா இருக்கும்னா கூல் டவுனா இருக்கும், கூலா இருக்கும். ஓகேவா? மலைகளில் காற்றின் அடர்த்தி குறைவாக காணப்படுவதிலும் மேலும் குறைந்தளவு வெப்பத்தினை கிரகிக்கும் தன்மை கொண்டது. ஓகேவா? நமக்கு வந்து காற்று நிறைய இருக்கு, பிளஸ் சன்னு உள்ள வர்றதுக்கான வழியும் நிறைய இருக்கு. இதுவே ஒரு காடு, மலை அப்படின்னா நிறைய எப்படி சொல்றது, நிறைய மரங்களே வந்து நிறைய இருக்கா. சோ அதனால உள்ள ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகாது. பிளஸ் மழை வந்து ஒரு எப்படி சொல்ல, ஹைட் போக போக கூல் வந்து ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து கடலில் இருந்து தூரம் சீரான காலநிலை, கடலாதிக்க காலநிலை. இது வந்து மூணாவது ஃபேக்டர். என்னன்னா கடலானது வந்து தாமதமாக வெப்பமடையும். அதே மாதிரி கிரகிச்சு, அதாவது வெப்பம் இருக்குல்லையே, அது ஒரு ஹீட் வாங்கியிருக்கு, காலையில இருந்து உள் வாங்குது அந்த கடல் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரிதான் எக்ஸ்போஸ் பண்ணும். புரியுதா? சோ கடலானது தாமதமாக வெப்பமடைந்து கிரகித்த வெப்பத்தினை வெளியிட நீண்ட நேரம் எடுத்துக்கொள்கிறது.
கடற்கரையோர பகுதிகளில் குளிர்ந்த ஈரப்பதம் நிறைந்த காற்று ஆண்டு முழுவதும் வீசுவதால் கோடை மற்றும் குளிர்காலங்களில் நிலவும் தட்பவெப்பத்தினை மாற்றி அமைக்கின்றன. இவ்வகையான காலநிலை என்னது? சீரான காலநிலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது பீச் கிட்ட போனா எப்பயுமே நமக்கு வந்து சில்லுன்னு இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல. எப்படி சில்லுன்னு இருக்கு? வழக்கம் போல அது வந்து ஹீட் எல்லாம் அப்சர்வ் பண்ணுது, செய்தி எல்லாம். ஆனா வந்து எது அப்சர்வ் பண்ணுது? வாட்டர் தான் அப்சர்வ் பண்ணுது. ஸோ வாட்டர் கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அது எக்ஸ்போஸ் பண்ற ஹீட்டு கூட கூல் டவுனா தான் இருக்கும். ஏன்னா அது ஹீட்டை உள்ள வாங்கிட்டு சில்லுன்றதான் வெளியே இருக்கும். ஓகேங்களா? என்னைக்காச்சும் மதிய நேரம் வந்து பீச் வந்து சூடாதான் இருக்கும். இதே ஆஃப்டர் 3 அந்த மாதிரி போனோம் அப்படின்னா தண்ணி சில்லுன்னு தான் இருக்கும். டில் ஓவர் நைட் வந்து ஃபுல் கூல் டவுன் ஆயிடும் வாட்டர். ஓகேங்களா? ஸோ தண்ணி வந்து ஹீட்டை வந்து மெதுவாதான் உள்வாங்கிக்கும். அதே மாதிரி வெளியிடுறதும் மெதுவாதான் பண்ணும். ஓகேங்களா? அதே மாதிரி சம்மர்னாலும் சரி, வின்டர்னாலும் சரி, எந்த சீசன், ஆட்டம் ஸ்ப்ரிங் எந்த சீசன்னாலும் சரி, பீச் சைட் போனா கூலா இருக்கிறதுக்கான ரீசன் இதுதான். அதுதான் சீரான காலநிலை. எப்பயுமே பீச் ஓரம் போனா ஒரே மாதிரியான ஒரு கிளைமேட் தான் இருக்கும். ஸோ கிளைமேட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா? அடுத்து தீவிர காலநிலை, கண்ட காலநிலை. அதாவது நிலப்பரப்பானது வேகமாக வெப்பமும் குளிர்ச்சியும் அடையக்கூடியது. உள்நாட்டு நிலப்பரப்பானது அப்போது வறண்ட வெப்ப காற்றினை உணர்கிறது. அங்கு கோடையில் வெப்பம் வந்து கடுமையா இருக்கும். அதே மாதிரி குளிர்காலத்துல என்னவா இருக்கும்? குளிரும் கடுமையாக இருக்கிறது. இவ்வகையான காலநிலை வந்து தீவிர காலநிலை. ஃபர்ஸ்ட் பார்த்தது வாட்டர் பேஸ். இது வந்து நார்மல் லேண்ட் பேஸ். லேண்ட் பேஸ்ல எப்படி அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா ஹீட்டை வந்து எவ்வளவு உள்வாங்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் எக்ஸ்போஸ் பண்ணும். ஸோ ஹீட் எவ்வளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கூல் டவுன் ஆனாலும் அவ்வளவு வேகமா கூல் டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து எல் நினோ விளைவு. அதாவது எல் நினோ விளைவு அப்படின்னா பருவக்காற்று பொய்த்துறது. அதாவது இந்த டைம் வீச வேண்டிய அந்த சீசனல் அந்த காத்தெல்லாம் வந்து போயிச்சிருச்சு. இப்போ நமக்கு தெரியும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வந்து மழையும் இருக்காது, ஓவர் வெயிலும் இருக்காது. ஒரு நார்மலான ஒரு இது இருக்கும், காத்தடிக்கிற காலம். ஓகேவா? அந்த டைம் வந்து அந்த 3 மாசமும் மழை ஓவரா பெஞ்சா பருவக்காற்று போயிச்சிருச்சுன்னு சொல்லுவோமா? அதே மாதிரி அந்த 3 மாசம் ஓவர் வெயிலா இருந்தாலுமே என்ன ஆகும்? மொத்த சைக்கிளுமே பாதிக்கப்படும் இல்லையா? பின்னாடி வர வேண்டிய மழை முன்னாடியே வந்தா அப்ப நவம்பர் டிசம்பர்ல வெயில் வரும். அப்படிதானே? சோ இந்த ரொட்டீன் எல்லாமே மாறி 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 ஆயிடுச்சு அப்படின்னா இந்த எஃபோர்ட் நேம் தான் எல் நினோ அப்படின்னு சொல்றோம். டில் நவ் நமக்கு ஓகேவா தான் இருக்கு. பட் சில பகுதிகளில் வந்து எல் நினோ ஏற்படுது. ஓகேங்களா? அதே மாதிரி எல் நினோட மீனிங் பார்த்துக்கோங்க. இது எந்த மொழியிலனா ஸ்பானிய மொழியில குழந்தை இயேசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சுமார் 5 to 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து வெப்பநிலையானது பெரு மற்றும் ஈக்குவடர் நாட்டு கடற்கரை ஓரங்கள்ல துரிதமாக இருப்பதால் அங்கு தாழ்வு மண்டலம் ஏற்படுகிறது. இப்ப நம்ம சொல்றோம்ல நவம்பர் டிசம்பர்ல கடல்ல வந்து எங்கேயோ ஒரு இடத்துல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி இருக்கு. சோ புயல் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றாங்க இல்லையா? புயல் சுத்தி இருக்க எல்லா காத்தையுமே ஃபுல்லா ஒரு இடத்துல வச்சு வாங்குறது. அது வந்து தண்ணிக்கே அவ்வளவு எஃபெக்ட் அப்படின்னா நிலப்பகுதியிலுமே அதுக்கேற்ற மாதிரி தான் எஃபெக்ட் இருக்கும். ஓகேவா? இது அனைத்து திசைகளிலிருந்தும் காற்றினை இருக்கிறது. இதன் விளைவாக பசிபிக் பேராளி, இந்திய பேராளிகளில் வியாபார காற்றுகள் வலுவிலிருந்து திசை விலக்க செய்வதால் நீண்ட வறட்சியான நிலையை இந்தியாவில் ஏற்படுத்துகிறது. அதாவது வியாபார காற்று அப்படின்னா ஒரு படகு செல்லக்கூடிய திசையிலேயே காற்றுமே அடிச்சா அந்த படகு தன்னுடைய கரைக்கு வேகமாக சென்றடையும் இல்லையா? அததான் வந்து வியாபார காற்றுங்கிறாங்க. அப்படிப்பட்ட காத்தையுமே என்ன பண்ணுது? எங்கேயோ சுத்துற காத்து, அதாவது எங்கேயோ உருவாகிற புயல் அந்த காத்தையும் அந்த பக்கம் இழுத்துக்கிறதுனால நார்மலா போக வேண்டிய போட்டுமே பாதிப்படையுது. ஓகேங்களா? சோ இதனால வந்து அந்த ஓசனே வந்து கொலாப்ஸ் ஆயிடும். இதுதான் சொல்றாங்க எல் நினோ அப்படின்னு சொல்லிட்டு. எல் நினோன்னு என்னது? குழந்தை இயேசு ஸ்பானிய மொழியில. ஓகேங்களா? அடுத்து நம்மளுடைய வேலை மனிதனின் ஆதிக்கம். தொழிற்புரட்சியின் பெரிய மாற்றங்களினால் காடுகள் அழிக்கப்பட்டு இந்த வளர்ச்சியானது நம் வாழ்க்கை போக்கினை அதாவது ஒரு இண்டஸ்ட்ரி டெவலப் ஆயிடுச்சு, நமக்கு வேலை கிடைச்சிருச்சு, டெவலப் ஆகிறோம், நிறைய ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்றோம், எவ்வளவு யூஸ் ஆகுது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிளஸ் எல்லாமே இருந்தாலும் பட் இந்த என்விரான்மெண்ட்டுக்கு இது எல்லாமே டேஞ்சர் விளைவிக்கக்கூடிய விஷயங்கள் தான் இல்லையா? சிலது வந்து எந்த ஒரு கழிவு இல்லாம மேனுஃபேக்சரிங் வந்து 0 வேஸ்டோடையும் இருக்கு. சில ஃபேக்டரிஸ் என்ன பண்ணுது?
கிட்டத்தட்ட 50 to 50 வந்து யூஸ் பண்ணிட்டு மிச்சம் எல்லாமே வாட்டர்ல மிக்ஸ் பண்றது, காத்தோட மிக்ஸ் பண்றது, இந்த மாதிரி பொல்யூஷனை வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா கிளைமேட்டை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு சில ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து விளைவுகள் என்ன? புவி வெப்பமாயுதல். இப்ப நம்ம பண்ற எல்லா வேலையுமே என்ன ஆகும்னா குளோபல் வார்மிங், அதாவது பூமியை வந்து ஹீட் பண்றோம். அடுத்து பசுங்குடில் வெயில், அதாவது கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், அதாவது பசுமையா இருக்கக்கூடிய நம்மளுடைய பகுதிகளை நம்மளே வந்து அழிச்சிடுறோம். நெக்ஸ்ட் மாசடைதல், பொல்யூஷன், நான் ஃபர்ஸ்டே சொன்னது போன்றவை வந்து கரியமில வாயுவை காற்றில் அதிகரித்து நகர வெப்பத்தீவுகளை உருவாக்குகின்றது. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றோம் அப்படின்னா நம்ம நிறைய ஃபேக்டரிஸ் பாக்குறோம் இல்லையா. நம்ம இப்போ ஒரு வேலையே போயிட்டு இருக்கோம், ரோட்லயே போயிட்டு இருக்கோம், நிறைய ஃபேக்டரிஸ் வந்து அந்த மேல சுத்திக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஒரு மாதிரி புகையா வந்து எக்ஸ்போஸ் பண்ணும். சிலது என்ன பண்ணும், வாட்டரை வந்து மிக்ஸ் பண்ணுது இல்லையா. இது வந்து வாட்டர்ல மிக்ஸ் பண்ணா அது வாட்டர் பொல்யூஷன், ஏர்ல மிக்ஸ் பண்ணா ஏர் பொல்யூஷன் சொல்லிட்டு நம்ம சின்ன வயசுல இருந்து படிப்போம். ஆனா இதனுடைய எஃபெக்ட் என்னன்னா, ஒரு ஏர்னு வச்சுக்கோங்களேன், அது நிறைய வகையான CO2 எக்ஸ்போஸ் பண்ணும். CO2 அப்படிங்கிறது நம் எப்படி சொல்றது, ஒரு 10 பேர் இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல ஒரு 30 பேரை போட்டு அடைச்சோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே O2 தான் உள்வாங்குவோம், எல்லாருமே CO2 தான் எக்ஸ்போஸ் பண்றோம். அத்தனை 30 பேருடைய CO2 எக்ஸ்போஸ் பண்ணா அடுத்து நமக்கான ஃப்ரெஷ் O2 அப்படிங்கிறது அங்க வந்து கிடைக்காது, அடைச்ச ஒரு இடத்துல. ஓகேங்களா, அப்போ அங்கதான் நமக்கு மூச்சு திணறல் ஏற்படுது. ஓகேங்களா, இந்த மாதிரி நமக்கே அப்படின்னா இந்த வேர்ல்டுக்கு வந்து என்ன அப்படின்னா வெப்பத்தீவுகளை உருவாக்குகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து வெப்பநிலை, அதாவது டெம்பரேச்சர். புவி மிக குறைந்த அளவு சூரிய கதிர்வீசலை பெறுகிறது. அதாவது நம்மளுடைய வேர்ல்டே வந்து நம்மளுடைய குளோப் வந்து குறைஞ்ச அளவுக்கு தான் சூரியனுடைய வேவ்ஸை வாங்குது. ஏன் காரணம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு பிளானட்ஸ் இருக்கு இல்லையா, மெர்குரி, வீனஸ், அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது வாங்குது. ஓகேங்களா, சோ அதே மாதிரி அதனுடைய கதிர் வந்து நம்மளுடைய பூமி மேல விழுகிறதுக்கான டைம் வந்து 8 minutes அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, ஓகேங்களா, இந்த பாயிண்ட நோட் பண்ணிக்கோங்க. சூரிய கதிர் பூமியை வந்தடைய எடுத்துக்கொள்ளும் கால அளவு 8 நிமிடங்கள். ஓகேங்களா, இந்த கதிர்வீசல தான் நம்ம உணரப்படப்ப அது என்னவா சொல்றோம்னா வெப்பம் அப்படின்னு சொல்றோம். சூரியனிடமிருந்து வரும் கதிர்வீசலையே வெப்பம் என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா, வெப்ப ஆற்றலை சூரியனிடமிருந்து 3 வழிகளில் நம்ம வந்து வாங்குறோம். என்னென்ன அப்படின்னா ரேடியேஷன், கண்டக்ஷன், கன்வெக்ஷன். அதாவது ரேடியேஷன் அப்படிங்கப்போ கதிர்வீச்சல், அதாவது நிறைய வகையான ரேஸ் வந்து நம்ம வாங்குறோம். ஓகேவா, நம்ம படிச்சது வந்து எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ், பீட்டா ரேஸ், இந்த மாதிரி நிறைய ரேஸ் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து சூரியன் கிட்ட இருந்து நமக்கு வருது. அதே மாதிரி நிலத்தில் கடத்தல், இப்ப சொன்னோம்ல, இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி படிச்ச காரணிகள் என்ன, ஒரு லேண்ட் வந்து எவ்வளவு வேகமா வெப்பத்தை உள்வாங்குதோ அதுக்கேற்ற மாதிரி கூல் டவுன் வேகமா ஆகும் அப்படின்னு சொன்னோம்ல, இது கண்டக்ஷன். நீரில் வெப்பச்சலனம், அதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, பீச்ல ஒரு வாட்டர்ல வந்து ரொம்ப ஸ்லோவா தான் வெப்பத்தை உள்வாங்கும், அதுக்கேற்ற மாதிரி தான் வெளியிடும், அதுதான் கன்வெக்ஷன், நீர் வெப்ப சலனம். ஓகேங்களா, அடுத்து இந்த 3 தான் வந்து சூரியன் நம்மள வந்து ரீச் ஆகுறதுக்கான வேவ்ஸ். ஓகேங்களா, அந்த வேவ்ஸ். அடுத்து வளிமண்டலமானது சூரிய கதிர்வீசலை விட புவி கதிர்வீசலால் அதிகம் வெப்பம் அடைகிறது. அதாவது இன்சோலேஷன், டெரெஸ்ட்ரியல் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா சூரிய கதிரை விட நம்ம வாங்குறதை விட நம்ம ரெடி பண்றோம் பாத்தியா ஒரு புது வகையான ஹீட்டு, இதுலதான் நம்மளுடைய பூமி வந்து ஜாஸ்தியா பாதிப்படையுதுன்னு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா சொன்ன மாதிரி சூரிய கதிர் வந்து ஒரு காலையில ஒரு 6 மணிக்கு நம்ம பாக்குறோம்னா 6 to சாயந்தரம் ஒரு 6:30 வரைக்கும் நம்ம வந்து சூரிய கதிரை நம்ம வாங்குறோம். ஆனா அதுக்கு அப்படியே வந்து பிரதிபலனா என்ன பண்ணுது, நைட் வந்து அது கூல் டவுன் பண்ணிடுது. ஏன்னா சூரியனுடைய மறைவு, நம்ம வந்து சூரியனுடைய இன்னொரு நம்மளுடைய புவி சுத்துறதுனால எந்த பகுதி ஹீட் வாங்குதோ அது அப்படியே ரொட்டேஷன் ஆகி நைட் ஆயிடும். ஓகேவா, ஒரு 12 hours நம்ம கூல் டவுன் ஆயிடுறோம். ஆனா நம்ம எக்ஸ்போஸ் பண்ற ஹீட்டு, CO2, CFC இந்த மாதிரியான கேஷியஸ், அதாவது வெனார்மஸ் கேசஸ்ல என்ன பண்ணுதுன்னா அது எப்பயுமே கூல் டவுன் ஆகக்கூடிய விஷயம் கிடையாது. கரெக்டா, அதனாலதான் சொல்றாங்க வளிமண்டலத்துல இருந்து வரக்கூடிய கதிர்வீசலை விட புவி கதிர்வீசலால் அதிகம் வெப்பம் அடைகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே,
நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் வந்து புவியின் வளிமண்டலம். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது வளிமண்டலம் பார்த்தோமா, வளிமண்டலத்துல என்னென்ன மாற்றங்கள் நிகழ்து, எதனால நிகழ்துன்னு சொல்லி பார்த்தோம். வானிலை காலநிலைக்கான ஒரு டிஃபரன்ஸ் பார்த்தோம் இல்லையா. அடுத்து வந்து புவியினுடைய வளிமண்டலம் எப்படி இருக்கு, நம்ம இருக்கக்கூடிய புவியோடைய வளிமண்டலத்துடைய லேயர்ஸ் என்னென்ன மாதிரியாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்க, புவியின் வளிமண்டலம் வந்து வாயுக்களால் ஆனது. நம்ம பூமியே வந்து நிறைய வாயுக்களால் தான் ஆனது. அதான் அப்போ வளிமண்டலமும் வாயுக்களால் ஆனது. இவை புவியீர்ப்பு விசையினால் வந்து நிலைநிறுத்தப்படுகிறது. ஓகேங்களா. அடுத்து வளிமண்டலத்தில் காணப்படும் முக்கியமான வாயுக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. 78% வந்து நைட்ரஜன், 21% ஆக்சிஜன், 1% மந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த மந்த வாயுக்கள் வந்து இப்போ இது கரெக்டா தெரியும். இது O2, இது வந்து நைட்ரஜன். ஓகேவா. இது வந்து மந்த வாயுக்கள் சொல்லி மொத்தமா கொடுத்துருக்கானா என்னென்னு பாருங்க. வளிமண்டலத்தில் இவை மிக குறைந்த அளவே இருக்கு. அதாவது 1% இல்லையா. 1% என்னென்ன இருக்கு அப்படின்னா ஆர்கான், கிரிப்டான், அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு CO2, நியான், ஹீலியம், நார்மல் ஓசோன். ஓகேங்களா. ஓசோன் இதெல்லாம் தான் மந்த வாயுக்களுடைய கலவையா நம்ம புவியினுடைய வளிமண்டலத்துல இருக்கு. இந்த மந்த வாயுக்கள் தீவிர நீராவி மற்றும் தூசுக்களும் வளிமண்டலத்தில் காணப்படுகின்றன. இது மட்டும் கிடையாது, நீராவியும் தூசுக்களும் இருக்கு. இவையே வானிலை மாற்றத்திற்கு காரணமாகவும் அமைகிறது. ஓகேவா. வளிமண்டலத்தில் உயரத்திற்கு ஏற்ப வாயுக்களின் அளவும் மாறுபடும். அடுத்து இவை பூமியில் மேற்பரப்பில் அருகில் அடர்த்தியாகும். உயர செல்ல செல்ல காற்றினுடைய அடர்த்தியுமே குறையும். ஓகேவா. அடுத்து வளிமண்டலம் அதன் பண்புகளின் அடிப்படையில் 4 அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஓகேவா. இது நம்ம சின்ன வயசுல இருந்தே படிச்சிருப்போம். ஜியோகிராஃபின்னு எடுத்தா இந்த டாபிக் இல்லாம இருக்காது. ஓகேங்களா. இது நம்மளுடைய புவியினுடைய மேற்பரப்பு. ஓகேவா. இது நம்ம புவியினுடைய மேற்பரப்பு. நம்ம ரொட்டேஷனல் ஆயிட்டே இருப்போம், உங்களுக்கே தெரியும் இல்லையா. இதுல இருந்து 4 லேயர்ஸ். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து ட்ரோபோஸ்பியர். ஓகேங்களா. இதுலதான் ஜெட்டு, பிளேன்ஸ், நம்ம இப்ப கண்ணால பார்க்கக்கூடிய நிறைய வாகனங்கள் போகுது இல்லையா மேல, அது எல்லாமே ஏர்வைஸ் எல்லாமே ட்ரோபோஸ்பியர்ல போகும். அடுத்து வந்து ஸ்ட்ரேட்டோஸ்பியர். இது வந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. இதுதான் நம்ம நார்மலா நம்ம கண்ணில் பாக்குறோம் இல்லையா, வீனஸ் தெரியுது, பிளானட்ஸ் தெரியுதுன்னு சொல்றோம்ல, இது இந்த லேயர்ல நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய பகுதிகள். அதுக்கடுத்து வந்து எரிக்கல், விண்கல் அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல, தூரமா இருந்து விழுகுது பாரு, அது எல்லாமே மீசோஸ்பியர்ல தான் இருக்கு. அந்த வழியா தான் வந்து விழுகுது. ஓகேவா. அடுத்து தெர்மோஸ்பியர், அதாவது ஒரு மாதிரி களங்களான மேகங்கள். ஓகேங்களா. அடுத்து ஸ்பேஸ், எக்ஸோஸ்பியர், ரொம்ப ஹைட்டா இருக்கிறது. அது வந்து டிசைடே பண்ண முடியாத ஒரு இது. ஸ்பேஸ்ல தானே நம்ம ராக்கெட்ஸ், சேட்டிலைட்ஸ் எல்லாமே நம்ம அனுப்புறோம். இது எல்லாமே அங்க இருக்கு. இது ஒரு சேட்டிலைட், ராக்கெட்ஸ், அப்புறம் நிறைய கண்ணுக்கு தெரியாத நிறைய ஸ்டார்ஸ், கேலக்சி ஃபுல்லாவே அந்த சைட்ல தான் இருக்கு. ஓகேங்களா. இது வந்து வளிமண்டலத்துல இருந்து நம்மளுடைய பேஸ்ல இருந்து 10,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ஹைட்ல இருக்கு. ஓகேங்களா. இந்த 4 லேயர் தான் வந்து முக்கியமான லேயர்ஸ். ஓகே. ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ரேட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸ்போஸ்பியர். ஓகேங்களா. ஓகே, நம்ம டயக்ராம்ல 5 லேயரா பார்த்திருக்கோம். பட் படிக்கக்கூடியது வந்து 4 லேயர். ஓகேவா. ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், அயோனோஸ்பியர், எக்ஸோஸ்பியர். இந்த 4 அடுக்கு தான் நம்ம படிக்கக்கூடிய டாபிக்ஸ். ஓகேவா. ஓகே, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து அங்க ஒரு பாக்ஸ் இருக்கு, அது என்னன்னு பாருங்கன்னா வானிலை இயல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, வானிலைன்னு என்ன, ஒரு 24 ஹவர்ஸ்க்கான ஒரு ரிப்போர்ட்னு சொல்லி, ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய 24 ஹவர்ஸ்க்கான வெதர் ரிப்போர்ட் தான் வந்து வெதர்ன்னு சொல்றோமா. அப்ப வானிலை இயல் அப்படின்னா
வளிமண்டலத்தை பற்றி படிக்கும் ஓர் அறிவியல். மேலும் வளிமண்டலத்தின் கீழடுக்கில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நிகழும் வானிலை மாற்றங்களை உற்று நோக்குவது, அதாவது கேஸ் ஸ்டடி. ஓகேவா, அதேதான் ஒரு ஒரு அதை பத்தி படிக்கிற ஒரு ஸ்டடி தான், ஒரு சயின்ஸ் தான் அந்த வானிலவியல். ஒரு குறிப்பிட்ட ஒரு இதை மட்டும் வாட்ச் பண்ணி என்னன்னு சொல்லி ரிப்போர்ட் எடுக்கிறது வந்து இதனுடைய வேலை. ஓகேவா, அடுத்து அடுக்குகளை பத்தின ஒரு விரிவாக்கம். ஓகேவா, என்னன்னா அடி அடுக்கு வந்து ட்ரோபோஸ்பியர்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அது வந்து நம்ம தரைமட்டத்துல இருந்து 20 கிலோமீட்டர், அதாவது 0 to 18 கிலோமீட்டர் வந்து ஹைட்ல இருக்கு. ஓகேங்களா, இது வந்து நார்மலா நம்ம தரைப்பகுதி, நம்மள மாதிரி சமவெளியில இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு 20 கிலோமீட்டர்லயும், துருவ பகுதி இருக்கு இல்லையா, நார்த் சவுத் போல் இருக்கு இல்லையா, அங்க வந்து 8 கிலோமீட்டர் வரைக்கும் தான் இந்த லேயர் வந்து இருக்கு. ஓகேங்களா, இது வானிலை மூலங்களான வெப்பநிலை, காற்று, காற்றின் அழுத்தம், அப்புறம் நம்ம இன்னைக்கு படிச்சோம் இல்லையா வானிலை டிசைட் பண்ணக்கூடிய காரணிகள், மழைப்பொழிவு ஆகிய அனைத்து மாற்றங்களும் இவ்வடுக்கில் நடைபெறுகிறது. ஓகேவா, அனைத்து உயிரியல் செயல்பாடுகளும் இங்கு நடைபெறுகிறது. தெரியும் இல்லையா, எல்லாமே இந்த லேயருக்கு கீழே தான் நம்ம எல்லா உயிரினங்களுமே வாழ்றோம். இங்கு ஒவ்வொரு 165 மீட்டருக்கும் 1 டிகிரி செல்சியஸ் வெப்பம் வந்து குறையுது. உயரம் அதிகரிக்கும் போது ஏற்ப வெப்பநிலை கூறுவது இந்த ஒரு அடுக்குல மட்டும்தான், அதாவது ஹைட் போக போக டெம்பரேச்சர் குறையிறது இந்த ட்ரோபோஸ்பியர்ல மட்டும்தான். ஓகேங்களா, அடுத்து சேனிடை அடுக்கு, அதாவது ட்ரோபோபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவு, அதாவது 2 அடுக்கையுமே பிடிக்கக்கூடிய ஒரு பிரிவு வந்து அடி அடுக்கையும் படை அடுக்கையும் பிரிக்கிறது. ஓகேங்களா, இத கூட கொஸ்டின்ல கேட்கலாம். அடி அடுக்கையும் படை அடுக்கையும் பிரிக்கக்கூடிய அடுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம், சேனிடை அடுக்கு. அடுத்து மீவழி அடுக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி 20 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் டிராப் அப்படிங்கப்ப 18 to 80 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா, இது வரைக்கும் இந்த அடுக்கு வந்து இருக்கு. இது வந்து சம வெப்ப அடுக்கு அப்படின்னு சொல்றாங்க, ஓசோன் அடுக்கு அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க. ஓகேங்களா, அப்ப சம வெப்ப அப்படின்னா ஒரு ஒரு ஸ்டேபிளான ஒரு டெம்பரேச்சர் வந்து அந்த அந்த லேயர்ல வந்து இருக்கும்னு அர்த்தம். ஜெட் விமானங்கள் இந்த அடுக்கில் தான் பயணிக்கின்றன. படை அடுக்கின் உச்சி விளிம்பில் ஓசோன் வாயு அதிக அளவில் காணப்படுகிறது. அந்த 80 கிலோமீட்டர், அந்த சொன்னல அந்த 70 to 80 கிலோமீட்டர்ஸ்ல வந்து ஓசோன் படலம் வந்து இருக்கு. ஓகேங்களா, ஓகே, அப்போ ஓசோன்னா என்ன? ஓசோன் அப்படின்னா சூரியன் கிட்ட இருந்து வருது இல்லையா கதிர்கள், அது எல்லாமே நம்ம புவியின் மேல டைரக்டா பட்டோம் அப்படின்னா உயிரினம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கவே இருக்காது. அந்த மாதிரியான புற ஊதா கதிர்கள், அதாவது புற ஊதா கதிர்களை வந்து ஃபில்டர் பண்ணி நமக்கு நல்லது இருக்கக்கூடிய ஒரு கதிர்களை மட்டும்தான் ஃபில்டர் பண்ணி நமக்கு உள்ள அனுப்புது. இதுதான் நம்ம ஓசோனுடைய வேலை. இவை சூரியனிடமிருந்து வரும் புற ஊதாக்கர்களை வடிகட்டி கெடுதலில் இருந்து பாதுகாக்கிறது. வடிகட்டப்படாத கதிர்களானது உயிரினங்களின் திசுக்களை அளிக்கும் ஆற்றல் கொண்டவை. புவியின் மீது வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் ஓசோன் வாயு அப்படிங்கிறது மிக முக்கியமானது. ஓகேவா, இந்த ஸ்ட்ரைட்டா விழுந்தா நம்ம உடம்பு எரிஞ்சு போயிடும், சன்லைட் வந்து ஸ்ட்ரைட்டா பட்டா. சோ இத ஃபில்டர் பண்ணி அனுப்புறதுடைய வேலை தான் ஓசோனுடைய வேலை. அடுத்து மீவழி இடையடுக்கு அப்படின்னா இது ஒரு பாஸ், ஸ்ட்ரேட்டோ பாஸ் அப்படின்ற ஒரு பாஸ். இது எந்த 2 அடுக்கு அப்படின்னா மீவழி அடுக்கிற்கும் மீசோஸ்பியர் அடுக்கிற்கும் இடைப்பட்ட ஒரு பிரிவு. ஓகேங்களா, இதுவும் படிச்சுக்கோங்க. அடுத்து இடையடுக்கு மீசோஸ்பியர் அப்படின்னா 80 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் பார்த்தோம்ல, இதுவும் 50 to 80 கிலோமீட்டர்ஸ் அதுக்கும் மேல இருக்கக்கூடிய லேயர். வளிமண்டலத்தின் குளிர்ச்சியான அடுக்கு, இங்கு வெப்பம் -90 டிகிரி செல்சியஸ். 50 to 80 கிலோமீட்டர்ஸ்ங்கிறது முக்கியம், குளிர்ச்சியான அடுக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியம், இதனுடைய வெப்பம் -90 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறதும் முக்கியம். ஓகேங்களா, அடுத்து வெப்பமண்டல அடுக்கு தெர்மோஸ்பியர் அப்படின்ற கூடிய ஒரு பகுதி. இது 80 கிலோமீட்டர் அதுக்கு மேல இருக்க எல்லாமே வந்து தெர்மோஸ்பியர் கண்ட்ரோல்ல வரும். காற்று மிக மெல்லிய அளவில் காணப்படுவதால் வெப்பம் 2000 டிகிரி செல்சியஸ் அளவு இருக்கிறது. இது அயனி அடுக்கையும் வளிமண்டல அடுக்கையும் உள்ளடக்கியது. அதாவது இந்த ஒரே ஒரு தெர்மோஸ்பியரே வந்து 2 அடுக்கு, அயனி அடுக்கு வளிமண்டல அடுக்கு 2த்தையுமே அடக்கி ஒரே இதுல வச்சிருக்கு. ஓகேங்களா,
அடுத்து அயனோஸ்பியர் 80 கிலோமீட்டர் டு 500 கிலோமீட்டர் அபோவ். ஓகேங்களா, இது என்ன அப்படின்னா இப்பகுதியில தான் வந்து சூரிய கதிர்கள் மின் செறிவூட்டப்படுது, அதாவது அயன்ஸா பிரியுது. பிளஸ் மைனஸ் கேத்தோட்ஸ் ஆனோட்ஸ் சொல்லி நம்ம பேட்டரிஸ்ல படிப்போம்ல, இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்றது பிளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லி அயனைஸ் பண்ணி ஆயிட்டு அதுக்கப்புறமா நமக்கு வர்றதுதான் வந்து இதனுடைய வேலை. இவை வானொலி அலைகளை பூமிக்கு திருப்பி அனுப்புவதால் நவீன தொலைநோக்கிற்கு பயன்படுகிறது. ஏன்னா அங்கதான் அயனைசேஷன் நடக்கும். இப்ப நம்ம பேசுறது அவங்களுக்கு அதே மாதிரியா கேட்கறது வந்து அது அங்க அந்த மாதிரி மெக்கானிசம் வந்து அங்கதான் நடக்கும். ஓகேங்களா, ஒரு திறன் பொன்னேற்றப்படும் அழைக்கப்படும் வண்ணமயமான காட்சி அமைக்கும் வடகோளத்தில் வடமுனை வளரொளி அல்லது வடதுருவ விண்ணொலி அப்படின்னு சொல்லி சொல்றான். அதாவது ஒரு திறன் பொன்னேற்றழைக்கப்படும் அப்படின்னா ஒரு வேவ்ஸ வந்து கரெக்டா உங்களுக்கு வந்து ரீச் ஆகிற அளவுக்கு அதை டியூன் பண்றது வந்து அந்த அடுக்கோடைய வேலை. இதுவே வடமுனையா இருந்தா வடரொளி அல்லது வடதுருவ விண்ணொலி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுவே தென்கோளத்துல அது நடந்துச்சு அப்படின்னா தென்முனை வளரொளி அல்லது தென்துருவ விண்வொலி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து வளிமண்டல வெளி அடுக்கு எக்ஸோஸ்பியர் 10,000 கிலோமீட்டர்ஸ் அபோவ்னு சொல்லி படிச்சோம். 650 கிலோமீட்டர் மற்றும் அதற்கு மேல இருக்க எல்லாமே வந்து எக்ஸோஸ்பியர் தான். இங்கு வந்து வெப்பம் மிக அதிகமாக காணப்படும். இந்த அடுக்கில் தான் செயற்கைக்கோள்கள் பூமி சுற்றி வருகிறது. நம்ம சொன்னோம்ல சேட்டலைட்ஸ் ராக்கெட்ஸ் எல்லாமே அங்கதான் போயிட்டு லான்ச் பண்ணுவாங்கன்னு. இவ்வடுக்கு பெருமளவு ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்களால் கொண்டுள்ளது. இவை அண்டவெளியின் புறப்பகுதியாகவே கருதப்படுகிறது. இது நம்மளுடைய கணக்கிலே வராது. எக்ஸோஸ்பியருங்கிறது ஸ்பேஸ், அவ்வளவுதான். அங்க வந்து ஆக்சிஜன் சுத்தமா இருக்காது. அதனாலதான் நம்மளுடைய ஸ்பேஸ்ல இருந்து இங்க இருந்து போறவங்க எல்லாம் ஆக்சிஜன் மாஸ்க் வச்சுட்டு தானே சொல்லிட்டு அங்க போயிட்டு மூவ் ஆன் வராங்க. சோ அங்க இருக்க என்னென்ன வாயுக்கள் இருக்கு? ஹீலியமும் ஹைட்ரஜனும். ஓகேங்களா, அடுத்து புவியினுடைய வெப்பநிலை பரவல். நம்ம ஃபர்ஸ்ட் புவியினுடைய வளிமண்டலம் பார்த்தோமா, இப்ப வெப்பநிலை டெம்பரேச்சரும் அது ஸ்ப்ரெட் ஆகிருக்க விதமும் தான் இனிமே பார்க்க போறோம். பாருங்க, சூரியனின் ஒளிக்கதிர்களால் புவி வெப்பமடைவதையும் புவியின் மேற்பரப்பு பெற்ற வெப்பத்தை வளிமண்டலம் வெப்பமடைவதையும் உணர்கிறோம். இப்ப நம்ம நார்மலா ஒரு 12 o'clock போல நம்ம நடந்து போனோம் அப்படின்னா ரோட்ல கால் வைக்க முடியல. பிளஸ் வெளியே போனாலே நமக்கு அந்த வெயில வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியுதா, அந்த சூடை நம்ம ஃபீல் பண்ண முடியுதா? சோ வளிமண்டலம் என்ன பண்ணுது? சூரியனுடைய கதிர்களை உள்வாங்கி சூடாகி வளிமண்டலத்தையுமே ஹீட் ஆக்குது. ஓகேங்களா, பல மில்லியன் ஆண்டுகளாக புவி சூரியனால் வெப்பமடையப்படுகிறது. ஆயினும் புவியின் வெப்பநிலை ஒரே சீராக இருக்கிறது. இதற்கு காரணம் புவி சூரியனிடமிருந்து பெறும் வெப்ப அளவிற்கு ஏற்ப மீண்டும் அதே வெப்பத்தை விண்வெளிக்கு திருப்பி அனுப்பப்படுகிறது. இது எப்படி, இந்த நிகழ்வு எப்படி ரொட்டீனா கரெக்டா ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இதனுடைய ஆன்சர் டே அண்ட் நைட் அப்படின்னு சொல்லலாமா? கரெக்டா 6:30 போல நமக்கு மோஸ்ட்லி 6:30க்கு மேல சூரியன் வந்து நல்லாவே வெளியே வந்துருவாங்க. வழக்கம் போல ஹீட் நம்ம வாங்குறோம். மார்னிங்ல இருந்து டில் ஈவினிங் வரைக்குமே, ஒரு 6:30 வரைக்குமே ஈவினிங் வந்து நல்ல ஒரு வெயில் தான் இருக்கு. அடுத்து எப்படி நமக்கு அது எப்படி வெளியே அனுப்புது அப்படின்னா, இது வந்து நம்மளுடைய பூமியா, இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் இந்தியா இருக்கு. ஓகே, இதுதான் நம்ம ஊருன்னு வச்சுக்கோங்க. சூரியன் கிட்ட இருந்து லைட்டை நம்ம வாங்குறோம். கரெக்டா ஹீட்டை வந்து கரெக்டா 6 o'clock போல காலையில வாங்குறோம். ஆனா நம்மளுடைய பூமியோட ஸ்பெஷல் என்ன? சாய்வு நிலையில தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறதுன்னு பார்த்தோமா. இப்போ இந்த தன்னைத்தானே சுற்றப்பதான் வர்றதுதான் டே அண்ட் நைட். ஓகேங்களா, இப்படி சூரியனை ஃபுல்லா சுத்திட்டு வர்றதுக்கான கால அளவு தான் 1 year அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம், கேலக்சில படிச்சிருப்போம். சரிங்களா, சோ இந்த டைம் வந்து வெயில் வாங்குதா, வெயில் ஃபுல்லா கல்ல வாங்குதா, அது ஃபுல்லா ரொட்டீன் ஆகி இங்க போயிடும். சோ அடுத்த நாடுகள், அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க நாடுகள் தான் சூரியன் கிட்ட இந்த கதிர்களை வாங்கும். நம்ம வந்து பேக் சைட் போயிடுவோம். சோ என்ன ஆகும்? நைட் ஆயிடும். நைட்டு நமக்கு கூல் டவுன் ஆகும். சூரியனுடைய கதிர்கள் நமக்கு ஆப்போசிட்ல இருக்க நாடுகள் வாங்கும். அது மாதிரி அவங்க அடுத்த ரொட்டேஷன்ல அவங்க இங்க வந்துருவாங்க. நம்ம விடிய காலையில 6 மணி போல நம்ம இங்க வந்துருவோம். சோ சூரியனுடைய வேவ்ஸ் நம்ம வாங்குவோம். ஓகேங்களா, இதனாலதான்
ரொட்டீனா பூமி ஹீட் ஆகுறதும் திருப்பி சீரான நிலைக்கும் அடையிறதுக்கான காரணம். ஓகேங்களா? அடுத்து இது பாருங்க, கோடை அதே மாதிரி இப்படி சுத்துறதுனாலதான் வந்து 1 டே ஆகுதா, இப்படி சுத்திக்கிட்டே போகுதுன்னு சொன்னா இந்த 4 பக்கம், அதாவது ஒரு ரவுண்ட வந்து, இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சன்னு வச்சுக்கோங்க, சன். ஓகேவா? இங்க பிளானட்ஸ் நிறைய இருக்கு, நம்மளுடைய எர்த் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மெர்க்குரி, வீனஸ், எர்த்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து டில்ட் ஆகி சுத்திக்கிட்டே இந்த பக்கம் போதா, இது தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கு டே அண்ட் நைட்டு. இங்க இருந்து இங்க போறப்ப வந்து ஒரு சீசன், இங்க இருந்து இங்க ஒரு சீசன், இங்க இருந்து இங்க ஒரு சீசன், இங்க இருந்து இங்க ஒரு சீசன். இதுதான் நம்ம வேர்ல்ட் அனுபவிக்கிறது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்னென்ன சீசன் இருக்கு, வின்டர், சம்மர், ஸ்ப்ரிங், ஆட்டம். இந்த 4 சீசனுமே சுத்தி வர்றதுக்குள்ள நம்ம ஒரு வருஷத்துக்கு 3 மாசம் இந்த சீசன்ஸ் வந்து நம்ம ஃபீல் பண்றோம். கரெக்டா? இத சுத்தி வர்றப்ப இது அனுபவிக்குது. இந்த பாக்ஸ் வந்து என்ன சொல்ல வருதுன்னு பாருங்க. கோடை காலத்தில் சூரியனின் ஒளிக்கதிர்கள் செங்குத்தாக இருப்பதால் பகல் நேரம் நீண்ட நேரமாகவும் புவி பெறுகின்ற வெப்பத்தின் அளவு அதிகமாகவும் உள்ளது. ஓகேவா? எனவே கோடை காலம் வந்து அதிக வெப்பமுடையதா இருக்கு. இதே குளிர்காலத்துல அப்படியே ஆப்போசிட், சூரியனின் ஒளிக்கதிர்கள் சாய்வாக இருப்பதால் பகல் நேரம் குறைவாக இருப்பதும் புவி பெறுகின்ற வெப்பத்தின் அளவும் குறைவாக உள்ளதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து, ஒரு வருடத்தில் புவியின் மேற்பரப்பில் அமைந்துள்ள ஒரு குறிப்பிட்ட இடம் பெற்ற வெப்பமும் இழந்த வெப்பமும் ஏறத்தாழ சமமாக உள்ளது. இப்ப நம்ம சொன்னா அதேதான், டே அண்ட் நைட் எவ்வளவு கூல் டவுன் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஹீட் வரும். இதனிடையே புவியின் வெப்பச்சமநிலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து, புவியின் வெப்பநிலை மாறுபாடு. என்ன டெம்பரேச்சர்ல சேஞ்சஸ் வருதுன்னு பாருங்க. புவி முழுவதும் சூரியனிடமிருந்து வெப்பத்தை பெற்ற போதிலும் புவி முழுவதிலும் ஒரே சீரான வெப்பநிலை நிலவுவதில்லை. புவியின் நிலநடுக்கோட்டிற்கு பகுதியில் வெப்பநிலை அதிகமாகவும் துருவ பகுதிகளில் வந்து வெப்பம் வந்து குறைவாகவும் இருக்கும். இதற்கு முக்கிய காரணங்கள் என்னன்னா, சூரிய கதிர் புவியின் மேற்பரப்பின் மீது விழும் கோணம். ஓகேவா? அடுத்து, சூரிய கதிர்கள் புவி மேற்பரப்பில் விழும் அளவு, அந்த டைம் எவ்வளவு நேரம் நமக்கு மேல விழுகுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இது வந்து பூமியோட ஷேப் இருக்கு இல்லையா, இத சென்டரா பிரிச்சோம் அப்படின்னா இது ஈக்குவேட்டர். ஓகேவா? நம்மளுடைய ஈக்குவேட்டர் இங்க போகுது, இதுக்கு மேல ஒரு 2 லேயர், இது வந்து இந்த எண்டும் இந்த எண்டு வந்து துருவ பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இங்க சூரியனுடைய சாய்வான கதிர்கள் தான் போகும், செங்குத்தான கதிர்கள் இந்த ஏரியால தான் வீழ்கும் இல்லையா. இந்த வெப்பமண்டல பகுதிகளுக்கும் ஈக்குவேட்டருக்கும் தான் செங்குத்து கதிர்கள் நிறைய வாங்கும். சோ இந்த ஏரியா வந்து ஹீட்டா இருக்கிறதும், இதற்கு கீழே ஆர்டிக், அண்டார்டிக் வந்து எப்பயுமே கூல் டவுனா தான் இருக்கும், அதாவது பனி நிலையில தான் இருக்கும். கரெக்டா? அதனாலதான் சொல்றாங்க சூரியன் வந்து புவி மேற்பரப்புல விழுகிற கோணம், அதாவது எந்த டிகிரியில விழுகுதுன்றது பார்க்கணும். இன்னொன்னு, அது எவ்வளவு நேரம் நம்மளுடைய பூமி மேல விழுகுது அப்படின்ற இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் தான் வந்து வெப்பநிலை மாறுபாடுறதுக்கான காரணம். ஓகேவா? அடுத்து, புவியின் கோள வடிவில் இருப்பதால், இது வந்து ரவுண்ட் ஷேப் இல்லையா, பிளாட் ஷேப் கிடையாது, கோள வடிவில் இருக்கனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய, அதாவது புவியின் கதிர்கள் எல்லா பகுதிகளிலும் ஒரே கோணத்தில் விழுவதில்லை. இந்த இந்த படமே கொடுத்துட்டா பாருங்க. சூரியனுடைய கதிர்கள் வந்து இந்த பகுதியில செங்குத்தா விழும், இந்த வளைவு இருக்கு இல்லையா, இந்த குமிப்பு பகுதியில சாய்வாதான் விழுகும். ஓகேவா? என்னதான் சுத்தினாலும் இந்த டில்டா இப்படிதானே சுத்தும். சோ இந்த ஏரியாவும் கூல் டவுனா தான் இருக்கும். இப்ப நான் சொன்ன பாயிண்ட் தான் இது எல்லாமே இருக்கும். அடுத்து, விழுகும் கால அளவு அப்படின்றது புவியின் மேற்பரப்பில் சூரிய ஒளி கதிர்கள் விழும் நேரத்தை பகல் நேரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பகல் நேரம் அதிகமா இருக்கும் போது அப்பகுதிக்கு அதிக வெப்பம் கிடைக்கிறது. பகல் நேரம் குறைஞ்சிருந்தா வெப்பம் அதுக்கேற்ற மாதிரி குறைஞ்சிடும். பூமத்திய ரேகை பகுதியில் ஆண்டு முழுவதும் அதிக வெப்பம் நிலவுகிறது. இதனால் தான் பூமத்திய ரேகைக்கு பகுதிகளில் ஆண்டு சராசரி வெப்பமும் தினசரி வெப்பநிலையும்
வேறுபாடும் குறைவாக இருக்கும். ஓகேவா? அந்த ஈக்வேட்டர் ரீஜியன்ல இருக்க கண்ட்ரிஸ் எல்லாமே எப்பயுமே சூரியனுடைய ரேஸ் வந்து விழுகதான் செய்யும். ஸோ அந்த ஏரியா எப்பவுமே ஹீட்டா தான் இருக்கும். ஸோ அதனுடைய டெய்லி டெம்பரேச்சரும் விழுகிற அந்த டெம்பரேச்சருமே கிட்டத்தட்ட ஈக்குவலா தான் இருக்கும். எந்த ஒரு சேஞ்சஸும் வராது. ஓகே, இப்போ ஈக்குவேட்டர் பகுதியில வந்து டெம்பரேச்சர் இப்போ ஒரு 30 டிகிரின்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் ஒரு 34 டிகிரி வேணா சேஞ்ச் ஆகலாம். ஸோ டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் ஈக்குவேட்டர் ரீஜியன்ல. இதே வந்து இந்த பாயிண்ட் பாருங்க, தினசரி வெப்பநிலை மாறுபாடு அப்படின்னா என்னன்னா, இதோட கால்குலேஷன் எப்படி இருக்கும்னா, காலையில 5 o'clock என்ன டெம்பரேச்சர் இருக்குன்னு நோட் டவுன் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி மதியம் 2 மணிக்கு என்ன டெம்பரேச்சர் இருக்குன்னு நோட் டவுன் பண்ணிடுவாங்க. ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் இப்போ அது ஒரு 27 டிகிரி, காலையில கொஞ்சம் கூல் டவுனா தான் இருக்கும், 27 டிகிரின்னு வச்சுக்கோங்களேன். மதியம் ஒரு 2 o'clock வந்து ஒரு 32 டிகிரின்னு வச்சுக்கோங்க. ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் வந்து 5-ஆ, 32ல 27 போயிடுச்சுன்னா 5 டிகிரியா. ஸோ அந்த 5 டிகிரி டிஃபரன்ஸ் தான் தினசரி வெப்பநிலை மாறுபாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுவே ஆண்டு வெப்பநிலை மாறுபாடு அப்படின்னா என்னன்னா, எந்த ஒரு மாசம் ரொம்ப வெயில் அடிக்குதுன்றத பார்த்துட்டு அதனுடைய டெம்பரேச்சரை நோட் பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 டிகிரி செல்சியஸ்னு கூட வச்சுக்கோங்க. எந்த ஒரு மாசம் ரொம்ப கூல் டவுனா இருக்கு, அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த டிசம்பர், நவம்பர் இந்த டைம் வச்சுக்கோங்க, ஜனவரி, இந்த டைம்ல எந்த நாள் வந்து எந்த மாசம் வந்து ரொம்ப குளிர்ச்சியா இருக்குன்ற டெம்பரேச்சரை நோட் பண்ணிருக்காங்க. ஒரு 25 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. 25க்கும் 40க்கும் உள்ள டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் ஆண்டு வெப்பநிலை வேறுபாடு. ஓகேங்களா? அடுத்து புவியின் வெப்ப மண்டலங்கள். புவியினுடைய வெப்ப மண்டலங்கள் அப்படின்னா ஈக்குவேட்டருக்கு கொஞ்சம் நார்த், கொஞ்சம் சவுத். ஓகேங்களா? இதுதான் புவியின் வெப்ப மண்டலங்கள். சூரிய ஒளிக்கதிர்கள் விழும் கோணம் பகல் மற்றும் இரவு நேர கால அளவுகளை பொறுத்தே ஓரிடத்தின் வெப்பநிலை அமைகிறது. கரெக்ட். இவ்விரு காரணிகளும் வெப்ப வேறுபாடுகளின் அடிப்படையில் புவியை வெப்ப மண்டலங்களாக பிரிக்கலாம். என்னன்னா, பூமத்திய ரேகை வெப்பமண்டலம், இப்ப நம்ம சொன்ன டிராபிக்கல் ரீஜியன், சப்டிராபிக்கல் ரீஜியன், அடுத்து துருவ மண்டலம், அதாவது போலார் ரீஜியன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த சூரியன் பூமி மேல விழுகிறத வச்சு அந்த டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி 4 பிரிவா வந்து நம்மளுடைய புவியை வந்து லேயரா போடுறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பூமத்திய ரேகை, ஈக்குவேட்டர். ஓகே, இந்த மண்டலம் வந்து 5 டிகிரி வட மற்றும் தென் அச்சங்களுக்கு இடையில வந்து அமைஞ்சிருக்கு. அதாவது இது வந்து 0 டிகிரி ஆக்சிஸ்னு வச்சுக்கோங்களேன். இதுல இருந்து 5 டிகிரி டு 5 டிகிரி வந்து வட மற்றும் தென் துருவத்துல வந்து இது அமைஞ்சிருக்கு. எனவே வெப்பம் என்ன இருக்கும், ஆண்டு ஃபுல்லாவே இங்க வெப்பம் ஜாஸ்தியா இருக்கும். அடுத்து வெப்ப மண்டலம் 5 டிகிரி 5 டிகிரி சொல்லனா, அதுக்கும் கொஞ்சம் மேல இந்த 2 லேயர். ஓகேங்களா? இது வந்து வெப்பமண்டலம் 5 டிகிரி அச்சத்திலிருந்து 30 டிகிரி அச்சம் வரைக்கும், இந்த ஏரியா வரைக்கும் இருக்கிறது எல்லாமே வெப்பமண்டல பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது பார்த்துக்கோங்க. குளிர்காலத்தில் சூரியனின் ஒளிக்கதிர்கள் சாய்வாக விழுவதால் கோடைக்கால வெப்பத்தை விட சற்று குறைந்து காணப்படுகிறது. எனவே குளிர்காலத்தில் மித வெப்பம் நிலவுகிறது. என்னதான் இருந்தாலும் லைட்டா குளிர்காலத்துல கூட இந்த ஏரியாவில் வெப்பம் இருக்கும். அடுத்து மித வெப்பம், அதுக்கும் மேல 30 to 60 டிகிரி அச்சத்துல வட மற்றும் தென் ஏரியாவில் இருக்கும். ஓகேங்களா? இது வெயில் கால, அதாவது குளிர்காலத்துல மிகவும் குளிர்காலமா இருக்கும். கோடை காலத்தில் மித வெப்பமும் குளிர்காலத்தில் அதிக குளிரும் இருக்கும். ஓகேங்களா? ஓகேவா? ஆண்டு முழுவதும் மித வெப்பம் இங்கு நிலவுகிறது. இதனால வந்து இதை வந்து மித சப்டிராபிக்கல் ரீஜியன், மித வெப்ப மண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து துருவ மண்டலம், இந்த எண்டு டு இந்த எண்டு, இந்த லேயர் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து போலார் ரீஜியன் சொல்லுவாங்க. துருவ மண்டலம் வந்து 60 to 90 வரைக்கும், இங்கேயும் 60 to 90 வரைக்கும் இருக்கும். 90 to 90 தான் வந்து நம்மளுடைய புவியோட ஆக்சிஸ். ஓகேவா? அது வரைக்கும் இருக்கு இந்த துருவ பகுதிகளில் இருக்கக்கூடியது. இங்க வந்து சூரியனுடைய கதிர்கள் எப்பொழுதுமே சாய்வாதான் இருக்கும். வெப்பத்தின் அளவு மிக குறைவாக இருப்பதால் இங்கு ஆண்டு முழுவதும் உறைபனி, அதாவது 0 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக, அப்படின்னா மைனஸ்ல தான் எப்பயுமே டெம்பரேச்சர் இருக்கும். ஓகேங்களா?
ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வளிமண்டல அழுத்த மண்டலங்கள். வளிமண்டலத்துல அழுத்த மண்டலங்கள் என்னென்ன வகையான பிரஷரை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் பாருங்க. வளிமண்டல அழுத்தம்னா என்ன அப்படின்னா, ஒரு சதுர சென்டிமீட்டர், இந்த பாயிண்ட் ஞாபகம், ஒரு சதுர சென்டிமீட்டர் பரப்புள்ள புவியின் மேற்பரப்புல உயரே உள்ள மொத்த காற்றின் எடை எவ்வளவு அப்படின்னா 1 கிராம். ஓகேங்களா? புவியை சுற்றியுள்ள காற்றின் எடை முழுவதும் புவியின் மேற்பரப்பை அழுத்தி கொண்டிருக்கிறது. இந்த அழுத்தத்தையே வந்து காற்று அழுத்தம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்படி புவி இருக்கு அப்படின்னா இதுல இருந்து ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு எடுத்துக்கோங்க பரப்புல. ஓகேவா? ஒரு சதுர சென்டிமீட்டர்ல இதனுடைய காற்றினுடைய எடை இருக்கு இல்லையா, இந்த காற்றினுடைய எடை 1 கிராம். ஓகேவா? இந்த மாதிரி பூமி ஃபுல்லாவே ஒரு வகையான பிரஷர்ல இருக்கு இல்லையா, அதுதான் வந்து காற்று அழுத்தம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி ஒரு பிரஷர் இருந்துகிட்டே இருக்கும். எதனால அப்படின்னா புவியீர்ப்பு விசையினால அந்த காற்றினுடைய அழுத்தம் பூமியின் மேல இழுந்துகிட்டே இருக்கும். இததான் வந்து காற்றழுத்தம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து பாருங்க, கடல் மட்டத்தில் காற்றழுத்தத்தின் அளவு சராசரியாக 1013 மில்லி பார்களாக உள்ளது. இந்த மில்லி பார் அப்படின்றது இதனுடைய அழகு இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. காற்று அழுத்தம் அப்படின்றது எதனால மெஷர் பண்ண முடியுது அப்படின்னா அழுத்தமானினால மெஷர் பண்றாங்க. இதனுடைய யூனிட் என்ன அப்படின்னா மில்லி பார். ஓகேங்களா? அதனாலதான் சொல்றாங்க காற்றினுடைய கடலோரத்துல இருக்க காற்றினுடைய அடர்த்தி வந்து 1013 மில்லி பார்களாக உள்ளது. புவியின் மீது சமமான காற்று அழுத்தமுள்ள பல்வேறு இடங்களில் இணைக்கும் கற்பனை கோடு வந்து சம அழுத்த கோடுகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நான் வரைஞ்ச இல்லையா, ஃபுல்லா சுத்தியுமே ஒரே வகையான பிரஷர் இருக்கு இல்லையா, அதுதான் சம அழுத்த கோடுகள். ஓகேங்களா? அடுத்து காற்றழுத்த பரவல். காற்றின் அழுத்தம் எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. கரெக்டா? 2 காரணங்களால் காற்றழுத்தம் பரவல் வந்து சேஞ்ச் ஆகுது. என்னன்னா உயரம், வெப்பம். வெப்பம் ஜாஸ்தியா இருக்க இடத்துல காற்று வேற மாதிரி இருக்கும், உயரம் போக போகவும் காற்றினுடைய அழுத்தம் வேற மாதிரி இருக்கும். உயரம், ஒரு இடத்தின் காற்றழுத்தம் என்பது அந்த இடத்தில் உள்ள காற்றின் எடையை வச்சுதான் நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட் நார்மலா இருந்ததுக்கு 1 கிராம் அப்படின்னு சொன்னோமா, கடல் மட்டத்திற்கு மேல் ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் அமைந்துள்ள ஒரு இடத்தின் காற்றின் அழுத்தம் அந்த இடத்தின் கடல் மட்டத்திற்கு மேலுள்ள காற்றழுத்தத்தை விட குறைவாக இருக்கும். ஓகேவா? கடல்ல இருக்க அழுத்தத்தை விட அதுக்கு மேல இருக்க அழுத்தம் வந்து குறைவா இருக்கும். எடுத்துக்காட்டாக நீலகிரி மலைத்தொடர் வந்து பீச் மட்டத்துல இருந்து 2000 மீட்டர் வந்து ஹைட்ல இருக்கு. உதகமண்டலத்தின் காற்றின் அழுத்தம் கடல் மட்டத்தின் மேலுள்ள மொத்த காற்றிலிருந்து எடையிலிருந்து 2000 மீட்டர் உயரம் இருக்கா, அதனுடைய எடை வந்து என்னது, அதனுடைய மைனஸ் பண்ணி, அதாவது ஒரு கடல் மேல வந்து ஒரு 4500 பிரஷர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஊட்டியில என்ன பிரஷர் இருக்கு அப்படின்னா 2000 மைனஸ் பண்ணா 2500 தான் வந்து அதனுடைய பிரஷரா நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? அடுத்து கடல் மட்டத்திலிருந்து உயரே செல்லும் போது காற்றின் அழுத்தம் ஒரே சீராக குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு 10 மீட்டர் உயரத்திற்கும் 1 மில்லி பார் வீதம் குறைந்து கொண்டே இருக்கிறது. இது எல்லாமே பாக்ஸஸ்ல இருக்கிறது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், படிச்சுக்கோங்க. அடுத்து 2வது காரணி, ஃபர்ஸ்ட் வந்து உயரம் பார்த்தோமா, அடுத்து வெப்பம். வெப்பம் வந்து பொதுவாக பொருட்கள் வெப்பம் அடையும் போது விரிவடையும் தன்மை உடையது. கரெக்டு தானே? இப்போ ஒரு ஏதாவது என்ன ஒரு பொருளை ஹீட் பண்ணாலுமே அது எவாபரேட் ஆகும், அது மாதிரி எலாபரேட் ஆகும். அது போல காற்றும் வெப்பத்தினால் விரிவடைகிறது. எனவே காற்று விரிவடைந்து உயரே செல்கிறது. சோ வெப்பமான இடங்களில் வளிமண்டல அழுத்தம் குறைவாக இருக்கும். வெப்பம் குறையும் பொழுது பொருட்கள் சுருங்கும் தன்மை உடையது. எனவே குளிர்ச்சியான இடங்களில் காற்றினுடைய குளிர்ச்சி அடைஞ்சு சுருங்கி அடர்த்தி அதிகமாக இருக்கும், கனமாக காணப்படுகிறது. ஓகேவா? எனவே குளிர்ச்சியான இடங்களில் காற்றின் அழுத்தம் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம இங்க இருக்கிற காற்றினுடைய அழுத்தம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சுவாசிக்கிறதுமே நல்லா இருக்கும். ரொம்ப ப்ரெஷர்டான இருக்க ஒரு காற்றுல போயிட்டு நம்மளால சுவாசிக்க முடியாது. இதுவே நம்ம வந்து ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும், பட் நம்மளுடைய சுவாசம் இப்போ மலை பிரதேசங்கள்லாம் போயிட்டு வந்தா நம்மளுடைய சுவாசம் வந்து அவ்வளோ ஈஸியா போயிட்டு வராது. கரெக்டா? ஸோ அங்க அழுத்தம் ஜாஸ்தியா இருக்கும்.
வளிமண்டலத்தின் காற்றின் அழுத்தம் ஒரே மாதிரியாக காணப்படுவதில்லை. சில இடங்களில் குறைவாகவும் சில இடங்களில் அதிகமாக இருப்பதையும் நம்மால் உணர முடியும். எனவே வளிமண்டலத்தில் காணப்படும் காற்றழுத்தத்தை அதிக அழுத்தம் எனவும் குறைந்த அழுத்தத்தை இந்த மாதிரி 2 வகையா பிரிக்கிறாங்க. அடுத்து இந்த மாதிரி காற்றழுத்தமே 4 டைப்பா பிரிக்கிறாங்க. வழக்கம் போல பூமத்திய ரேகை குறைந்த அழுத்த மண்டலம், ஏன்னா அங்க வெப்பம் ஜாஸ்தி. அடுத்து ஃபர்ஸ்ட் சொன்ன அதே பாயிண்ட் தான். எப்படி ஹீட் எவ்வளோ எங்கெங்க பரவுதோ அதுக்கேற்ற மாதிரி காற்றினுடைய அழுத்தமும் குறையும். வெப்பம் அதிகமா இருக்கும் இடத்துல பாத்தீங்க அப்படின்னா காற்றினுடைய பரவல் நிறைய இருக்கும். பாருங்க, இந்த மண்டலம் 0 to 5 டிகிரி, அது ஆல்ரெடி படிச்சோமா. அதே மாதிரி சூரியனுடைய கதிர்களும் செங்குத்தா இருக்குன்றத படிச்சோம். அடுத்து இதனால் பூமத்திய ரேகை ஹீட்டா இருக்கு. பூமத்திய ரேகை பகுதியில் உள்ள காற்றும் அதிக வெப்பமடைந்து விரிவடைகிறது. எனவே அடர்த்தி குறைகிறது, குறைந்த அழுத்தம் ஏற்படுகிறது. எனவே தான் பூமத்திய ரேகை அமைதி மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த இடத்துல எல்லாம் அவ்வளவா ஒரு புயல் ஃபார்ம் ஆகுறதோ இல்ல சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகுறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் இங்க நடைபெறாது. ஓகேவா? அதே மாதிரி இந்த பகுதியில 3 PM அதாவது மதிய டைம்ல மழை பெய்யும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் தான் கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால். ஓகேவா? இதுவும் அடுத்து துணை வெப்ப அதிக அழுத்த மண்டலம், அதாவது அழுத்தம் ஈக்குவேட்டர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். இது புவியின் வட மற்றும் தென் அரைக்கோளத்தில் 30 to 35 அச்சம் வரைக்கும் இருக்கு. பூமத்திய ரேகை பகுதியில் அதிக வெப்பத்தால் காற்று விரிவடைகிறதா? சோ ஆனா இவ்வாறாக மேலாகவும் காற்று பூமத்திய ரேகையின் வடபுறமும் வடக்காகவும் தென்புறம் தெற்காகவும் வீசுகிறது. அதாவது ஈக்குவேட்டர்ல இந்த ஈக்குவேட்டர்ல பிரஷர் ஹீட் ரொம்ப விழுகிறதுனால காத்து எக்ஸ்போஸ் ஆகுதுன்னு சொன்னாமா. இந்த எக்ஸ்போஸ் ஆகிற காத்து தெற்கு தெற்கையும் வடக்கு போறது வடக்கையுமே எக்ஸ்போஸ் ஆகுது. சோ அந்த மேல்பட்ட டிராபிக்கல் ரீஜியன்ல என்ன ஆகுது, காற்றினுடைய பிரஷர் ஜாஸ்தி ஆகுது. ஓகேங்களா? புரியுற மாதிரினா இதுதான் பூமி அப்படின்னா இங்க சூரியனுடைய கதிர்கள் ஸ்ட்ரைட்டா விழுகுது. ஓகேவா? ஸ்ட்ரைட்டா விழுகிறனால காத்து இருக்கு இல்லையா, அதனுடைய பிரஷர் 2 பக்கமும் எக்ஸ்போஸ் ஆகுது. சோ இந்த டிராபிக்கல் ரீஜியன்ல காத்தினுடைய பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு. அதுதான் இக்காற்று விண்ணுயிர் பகுதிகளில் அடைந்தவுடன் குழிவடைந்து சுருங்கி 30 வட தென் அச்சங்களுக்கு கீழிறங்குகிறது. எனவே பகுதிகளில் காற்றின் அடர்த்தி அதிகமா இருக்குது. எனவே பகுதிகளில் அதிக அழுத்தம் ஏற்படுகிறது. அடுத்து துணை துருவ குறைந்த அழுத்த மண்டலம். ஃபர்ஸ்டுக்கு அழுத்தம் இல்ல, செகண்டுக்கு லைட் அழுத்தம் இருக்கு, தேர்டுக்கு அழுத்தம் கிடையாது. 60 to 65 டிகிரி. இதனால் துணை வெப்ப அதிக அழுத்த மண்டலத்திற்கும் துருவ அதிக அழுத்த மண்டலத்திற்கும் இடையே உள்ள துணை துருவ மண்டலத்தில் குறைந்த அழுத்தம் காணப்படுகிறது. ஏன் அப்படின்னா போலார் 2 போலார் சைட்லயுமே பிரஷர் ஜாஸ்தியா இருக்கும். சோ அதுக்கு மிட்ல இருக்கிறதும் அதுக்கு அடுத்து இருக்கிறதும் பிரஷர் ஜாஸ்தி. சோ இந்த துணை துருவத்துல என்ன ஆகும் அப்படின்னா பிரஷர் கம்மியா இருக்கும். அடுத்து துருவ அதிக அழுத்த மண்டலம், இதுல தெரியுது இல்லையா, அப்போ அழுத்தம் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா அங்க ஃபுல்லாவே பனி படர்ந்திருக்கா. சோ காற்றினுடைய அடர்த்தி என்னவாக இருக்கும் அப்படின்னா ஜாஸ்தியா இருக்கும். அடர்த்தி ஜாஸ்தியா இருக்கப்போ பிரஷரும் ஜாஸ்தியா இருக்கும். அடுத்து ஒரு டாபிக் காற்றுகள், விண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக். என்னன்னா இந்த காற்று இல்லாம நம்மளால உயிர் வாழ முடியாது. இந்த காற்றுலதான் எல்லா விதமான ஆக்சிஜன்ஸ், அதாவது எல்லா விதமான அயனிகள் எல்லாமே அதுலதான் இருக்கு. எல்லா ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் எல்லாமே அந்த காற்றுலதான் கலந்திருக்கு. அதை தான் நம்ம சுவாசிக்கிறோம். என்னன்னா காற்று புவிப்பரப்பு முழுவதையுமே சூழ்ந்துள்ளது. காற்று என்பது பல வாயுக்களை உள்ளடக்கியது. என்னென்னு பாருங்க: நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கான், ஓசோன், மீத்தேன், ஹீலியம், நியான். இந்த வகையான வாயுக்களால் ஆனதுதான் நம்மளுடைய காற்று. ஓகேவா? புவியின் மேற்பரப்பிலிருந்து சுமார் 500 கிலோமீட்டர் தூரம் வரைக்குமே காற்று பரவி இருக்கு. காற்றின் வேகம் மற்றும் அதன் திசையை கட்டுப்படுத்தும் காரணிகள் அழுத்த சரிவு மற்றும் புவியின் சுழற்சி. இது 2 நாளதான் காற்று மாறுபடும். ஓகேவா? அடுத்து
அழுத்த சரிவு அப்படின்னா ஈரிடங்களின் அழுத்தத்திற்கு இடையே வேறுபாடு வந்து சரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல வந்து ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியா இருக்கும், ஒரு இடத்துல ப்ரெஷர் கம்மியா இருக்கும். இது ரெண்டுத்துக்கு இருக்க டிஃபரன்ஸ் தான் வந்து சரிவு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? காற்றழுத்தங்களுக்கு இடையே அதிக அளவு வேறுபாடு காட்டப்பட்டால் அழுத்த சரிவு அதிகமா இருக்கும், இதுவே குறைவா இருந்தா குறைவான சரிவு தான் இருக்கும். அழுத்த சரிவினை வானிலை வரைபடங்களில் வரையப்பட்டுள்ள சம அழுத்த கோடுகளின் மூலம் எளிதாக புரிந்து கொள்ளலாம். ஓகேவா? சம அழுத்த கோடுகளுக்கு இடையே உள்ள தூரம் அதிகமா இருந்தா சரிவு வந்து குறைவாக இருக்கும், சம அழுத்த கோடுகள் நெருக்கமா இருந்தா சரிவு அதிகமா இருக்கும். காற்றின் வேகம் அழுத்த சரிவை பொறுத்தே அமையும். ஓகேவா? அது இந்த காற்றில் அடங்கியுள்ள வாயுக்கள் அதனுடைய பெர்சன்டேஜ் பாருங்க. நைட்ரஜன் வந்து 78.8% இருக்கு, ஆக்சிஜன் 20.95 இருக்கு. இதர வாயுக்கள் அதாவது மந்த வாயுக்கள் சொல்லக்கூடிய ஆர்கான், நியான் அந்த இதெல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா, மிச்சம் எல்லாமே அதுதான் இருக்கு 0.93%. அடுத்து புவியினுடைய சுழற்சி எப்படி காற்றினுடைய அழுத்தத்தை காற்றை வந்து டிசைட் பண்ணுதுன்னு பாருங்க, சேஞ்ச் ஆகுதுன்னு. காற்று அதிக அழுத்த பகுதியிலிருந்து குறைவழுத்த பகுதியை நோக்கி வீசும். சம அழுத்த கோட்டுக்கு செங்குத்தான திசையில் காற்றின் திசை அமையும். இது ஒரு முக்கியமான விதி. ஃபெரல் அப்படிங்கிற ஒரு டாக்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, புவியின் மேற்பரப்பில் உள்ள எந்த ஒரு பொருளுமே புவியின் சுழற்சி காரணமாக வட அரைக்கோளத்தில் வலப்புறமாகவும் தென் அரைக்கோள பகுதியில வந்து இடதுபுறமாகவும் சுத்தும் அப்படின்னு சொல்றாங்க, திரும்புகிறது. இதனை வந்து ஃபெரல் விதி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதாவது இது வந்து ஈக்குவேட்டரா, வட பகுதியில இப்படி சுத்தும், இப்படி சுத்துதா, இப்படி போயிட்டு இப்படி வருதா, எல்லா அம்புக்குறியுமே இப்படி போயிட்டு இப்படி வருதா. இதுவே தென் அரைக்கோளத்துல இடதுபுறமா, ஓகே, இடதுபுறமா இப்படி சுத்தும். அதுதான் விதி அப்படின்னு சொல்றாங்க. புவியின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும். சரியா? அடுத்து நிலையான மற்றும் கோள் காற்றுகள். அதே மாதிரி காற்றினுடைய டைப்ஸ் பாருங்க, 4 டைப் ஆஃப் காற்று இருக்கு. நிலையான மற்றும் கோள் காற்று, பருவக்காற்று, கடல் காற்று, நிலக்காற்று. ஓகேங்களா? நிலையான மற்றும் கோள் காற்று அப்படின்னா ஒரு பெர்மனன்ட் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுறது. இந்த காத்து வந்து அதாவது புவியினுடைய எல்லா பகுதியிலுமே வீசக்கூடிய காற்று. இது என்னன்னா புவியின் வெவ்வேறு அச்ச பகுதியில் ஏற்படும் மாற்றத்தினாலதான் வந்து அழுத்தம் சேஞ்ச் ஆகுது, ஆனா காற்று ஒண்ணுதான். ஓகேவா? கோள் காற்றுகள் ஆண்டு முழுவதும் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட திசையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி அதிக அழுத்த பகுதியிலிருந்து குறைவான அழுத்த பகுதிகளுக்கு வீசுது. இந்த காற்றுகள் வீசும் திசையின் அடிப்படையில் அழைக்கப்படுகிறது. என்ன மாதிரி அழைக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கிழக்கு காற்று, மேற்கு காற்று. இந்த கிழக்கு காற்று தான் வியாபார காற்று அப்படின்னு சொல்லுவாங்க, மேற்கு காற்றை வந்து எதிர் வியாபார காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்டே வியாபார காற்றுன்னு நான் என்னன்னு சொன்னேன், கடல் எங்க பயணிக்கிறோமோ அதை நோக்கி ஒரு காற்று வந்தது அப்படின்னா அது வந்து வியாபார காற்று. நம்ம ஒரு பக்கம் போக எதிர்காத்து வந்து நம்மளுடைய திசையை குழப்பி விடுது அப்படின்னா அது வந்து எதிர் வியாபார காற்று. ஓகேங்களா? கிழக்கு திசையிலிருந்து வீசும் காற்றுகள் கிழக்கு காற்றுகள் என்று அழைக்கப்படுகிறது. இது இதோட டெஃபினிஷன். இது வந்து கிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்று வந்து வியாபார காற்றுகள். மேற்கு அப்படின்னா எதிர் வியாபார காற்றுகள். துருவ காற்றுகள் துருவ பகுதிகளில் அடிக்கக்கூடிய காற்றுகள். கிழக்கு காற்றுகள் பூமத்திய ரேகை பகுதியில் அதிக வெப்பத்தினால் குறைவழுத்தம் ஏற்படுகிறது. பூமத்திய ரேகை குறைவழுத்த மண்டலத்திற்கு வடக்கே தெற்கே துணை வெப்ப அதிக அழுத்த மண்டலம் உள்ளது. எனவே இவ்விரு அழுத்த மண்டலங்களிலிருந்து காற்று பூமத்திய ரேகை குறைவழுத்த மண்டலத்தை நோக்கி வீசுகிறது. இக்காற்று முறையே வடக்கிலிருந்து தெற்காக அரைக்கோளத்திலும் தெற்கிலிருந்து வடக்கே தென் அரைக்கோளத்திலும் வீசுகிறது. டயக்ராம் சொல்லிச்சு இல்லையா, அதேதான், பெருசாலாம் ஒண்ணு கிடையாது. அடுத்து ஓகே, அந்த வியாபார காற்றுகளுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கான். பண்டைய காலத்துல வந்து வியாபாரத்திற்கு பொருட்கள் ஏற்றி செல்லக்கூடிய அந்த படகு இருக்கு இல்லையா, அதுல பாய்மர கப்பல்கள் பயன்படுத்தப்படுது. இந்த கிழக்கு காற்றுகள் பாய்மர கப்பலின் பயணத்திற்கு ஏற்ப மிகவும் சாதகமா இருக்கும். இதனால இது வந்து வியாபார காற்றுகள் அப்படின்னு அழைக்கப்படுது. இதுவே எதிர் திசையில காத்து வந்தா என்ன ஆகும், அந்த படகு மொத்தமாவே வந்து
கவிழ்ந்துடும், அவங்களால ஃபோர்ஸ் பண்ணி ஓட்ட முடியாது. ஸோ அது நஷ்டம் தானே. ஸோ அது வந்து எதிர் வியாபார காற்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்ப நான் சொன்ன அதே டிஃபரெண்ட் இதுதான். இந்த எதிர் வியாபார காற்றுகள் எதனால இப்படி ஆகுது அப்படின்னா, துணை வெப்பம் அழுத்த மண்டலங்களில் இருந்து துணை துருவ மண்டலங்களை நோக்கி வீசும் காற்றுகள் வந்து மேற்கு காற்றுகள் பார்த்தோமா. எனவே இது வந்து 40 to 60 டிகிரி அச்சம் வரைக்கும் சுத்திக்கிட்டு இருக்கும். அப்போ என்னன்னா, நிலப்பரப்பின் மீது காணப்படும் குன்றுகள், மலைகள், பீடபூமிகள் போன்ற நில தோற்றங்களுக்கும் தாவரங்களுக்கும் காற்று சீராக வீசுவதற்கு தடையாக உள்ளது. ஓகேவா. ஆனால் நீர்ப்பரப்பிலோ இது வந்து எந்த ஒரு தடையும் கிடையாது. ஆதலால் நீர்ப்பரப்பின் மீது காற்றுகள் சீராகவும் வேகமாகவும் வீசுகிறது. ஆக்சுவலா நமக்கு இது வருது. இப்ப கடல்ல வந்து ஃபுல்லா ஆப்போனண்டா வந்துச்சுன்னா நம்மளால ஃபேஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது ஃபுல்லா ஒரு ஸ்பேஸ், தண்ணிக்கு மேல ஃபுல்லாவே ஒரு ஸ்பேஸ். இதே நமக்கு வந்து பீடபூமிகள், மலைகள் இந்த மாதிரியாக இருக்கப்போ எதிர்காத்துகள் நம்மள வந்து அவ்வளவு பாதிக்கிறது கிடையாது. அதே மாதிரி நம்ம இந்தியாவுடைய காற்றுகள் என்னென்ன அப்படின்னா, தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று, இந்த 2 காற்று தான் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய காற்றுகள். அதே மாதிரி ஒவ்வொரு காத்தும் சவுத் போல், அதாவது ஈக்குவேட்டர்ல இருந்து சவுத்ல அடிக்கப்போ எந்தெந்த ஆங்கிள் எந்தெந்த டிகிரியில அடிக்கிற காத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்கு. 40 டிகிரி சவுத் அப்படின்னா கர்ஜிக்கும் 40, 50s அப்படின்னா சீரும் 50, 60s அப்படின்னா ஸ்கிரீமிங் 60s அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இது முக்கியமானது வருது, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து துருவ காற்றுகள். துருவ உயர் அழுத்த மண்டலத்திலிருந்து துணை துருவ குறைவு அழுத்த மண்டலத்தை நோக்கி வீசும் காற்றுகள் மிகவும் குளிர்ச்சியாகவும் அடர்த்தி மிகுந்ததாகவும் இருக்கும். இது வந்து சொன்ன மாதிரி இருக்கலாம். பட் என்னன்னா, விஷயம் ஒண்ணுதான், கான்செப்ட் ஒண்ணுதான். பட் டாபிக் ஏற்ற மாதிரி அந்த வேர்ட்ஸை மட்டும் போட்டுக்கோங்க. லைக் காற்றுனா காற்று, வெப்பம்னா வெப்பம், வெப்பநிலைனா வெப்பநிலை, இதுதான். பட் என்ன சொல்றது, கண்டென்ட் வந்து சேம், என்ன சொல்றது, கான்செப்டும் சேம். ஓகேங்களா. ஓகே. அடுத்து பருவக்காற்று. பருவக்காற்று அப்படின்னா ஒரு இப்படி ஃபுல்லா அடிக்குதுல. ஓகே, இப்போ நம்ம இந்தியான்னு வச்சுக்கோமே. இது ஃபுல்லா சவுத்து, இது நார்த்தா, சவுத்து, நார்த்து, வெஸ்ட், ஈஸ்ட்ன்னு சொல்றோமா. ஓகேவா. தென்மேற்கு காற்று அப்படிங்கப்போ இந்த பக்கம் அடிக்கக்கூடிய காற்று தென்மேற்கு காற்று. ஓகேங்களா. இது கிட்டத்தட்ட அப்படியே ஃபுல்லா சுத்தி பஞ்சாப் வழியா போயிட்டு இது என்ன அதே திருப்பி என்னவா இருக்கும், இது தென்மேற்கு, இது தென்மேற்கு காற்றுன்னு சொல்றோமா. இதவே அப்படியே என்ன சொல்றோம், வட கிழக்கு காற்று. இதெல்லாம் அந்த பாக்ஸ்ல சொல்லியிருந்தாங்களே, நம்ம இந்தியா வந்து 2 வகையான காற்றை தான் ஃபேஸ் பண்றோம். வடகிழக்கு காற்று, தென்மேற்கு காற்று, வடகிழக்கு காற்று. ஓகேவா. நமக்கு, அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வந்து பயன்படக்கூடிய காற்று எது அப்படின்னா வடகிழக்கு காற்று. இங்க ஏற்படக்கூடிய சேஞ்சஸ்ல தான் மழை வருது, புயல் உருவாக்குறது எல்லாமே இந்த ரீஜன்ல ஆகும். ஸோ நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு பயன் விளைவிக்கிற காற்று பிளஸ் டேமேஜ் ஆகிற காற்று ரெண்டுமே வந்து வடகிழக்கு. இந்த தென்மேற்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கேரளா பகுதி, கோவா, குஜராத் இந்த சைட்ல வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். நம்ம தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வராததுக்கு காரணம் என்ன அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த காற்று வந்து இங்க வந்து தமிழ்நாட்டை அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா இந்த மலைகளுடைய தொடர்ச்சியினால நமக்கு அவ்வளவா வந்து காற்றினுடைய பயன் எதுவும் கிடையாது. மழையே பெஞ்சால் கேரளா சைடோட பெஞ்சு கேரளாவிலே வெள்ளம் போயிட்டு அடுத்தடுத்த ஸ்டேட்டுக்கு போயிடும். அந்த கடலோரமா இருக்க ஸ்டேட்ஸுக்கு தான் அந்த காற்று போகும். ஓகேங்களா. அடுத்து இப்ப நம்ம கடல்ல வீசக்கூடிய காற்று பார்த்தோம். அடுத்து நிலக்காற்று. சூரியன் உதித்ததும் நிலம் வெப்பமடைய தொடங்குகிறது. சூரியன் மறையப்போ வெப்பம் வந்து குறையுது. ஓகேவா.
ஆனால் நீர்ப்பரப்போ நம்ம ஆல்ரெடி வெப்பநிலையில பார்த்தோம்ல, நீர் வந்து மெதுவா தான் வெப்பத்தை உள்வாங்கும், அதுக்கேற்ற மாதிரி மெதுவா தான் எக்ஸ்போஸ் பண்ணும். ஓகேவா? இதனால் நள்ளிரவில் நிலப்பரப்பு மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும், நீர்ப்பரப்பு நிலப்பரப்பை விட வெப்பம் அதிகமாக இருக்கும். ஓகேவா? எனவே வெப்பம் அதிகமாக உள்ள நீர்ப்பரப்பில் குறைந்த காற்றழுத்தம் உண்டாகிறது. இந்த சேஞ்சஸ்னாலதான் என்ன ஆகும் அப்படின்னா, காற்று நிலப்பகுதியிலிருந்து நீர்ப்பரப்பை நோக்கி காற்று வீசுகிறது. இக்காற்று நிலக்காற்று என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கறது வந்து காற்றுல முக்கியமானது தலக்காற்று. தலக்காற்று அப்படின்னா ஒரு சின்ன பகுதியில வீசக்கூடிய காற்று. அதாவது ஒரு சிறிய பரப்பில் குறுகிய காலத்திற்கு சில சிறப்பான குணாதிசயங்களோட வீசக்கூடிய காற்றுக்கு பேரு தலக்காற்று. ஓகேங்களா? அனைத்து காற்றுகளுக்கும் பெரும்பாலான பகுதி நேர காற்றுகளாகவும் தலப்பெயர்களையும் கொண்டுள்ளன. என்னன்னா, ஓகேங்களா, நான் பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த தலக்காற்றை வந்து 2 வகையா பிரிப்பாங்க. வெப்பத்தலக்காற்று, குளிர்தலக்காற்றுன்னு சொல்லி 2 டைப்பா பிரிப்பாங்க. இந்த தலக்காற்றுகள் வீசக்கூடிய நாடுகளை பொறுத்து பெயர்களும் மாற்றப்படும். பாருங்க, வெப்பத்தலக்காற்றுகள் அப்படின்னா என்னென்ன ஊர்ல எல்லாம் அடிக்குதுன்னு பாருங்க. ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, இத்தாலி, சஹாரா பாலைவனம், இந்தியா. ஓகேவா? இதுக்கு ஒன்னொன்னுக்கும் நம்ம வச்ச பேர் பாருங்களேன். ஆஸ்திரேலியாக்காரங்க என்ன வச்சிருக்காங்கன்னா ஃப்ரிக் ஃபீல்டர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் வந்து சின்னுக் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. வடக்கு இத்தாலியில ஃபான் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. சஹாரா சிரோகோ. ஓகேங்களா? நம்மளுடைய இந்தியாவுடைய தார் பாலைவனத்துல வீசக்கூடிய காற்று லூ காற்று அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது மோஸ்ட்லி அந்த ஏரியா எல்லாமே வந்து டெசர்ட் ரீஜியனா தான் இருக்கும். அங்க அடிக்கக்கூடிய காற்றினுடைய எப்படி இருக்கும், அதனுடைய தன்மை வந்து வெப்பமா இருக்கும். ஸோ அதனுடைய பெயர்கள் இது. ஓகேவா? ஸோ வெப்பம்லாம் அங்கே அடிச்சு அதுக்கு ஆப்போசிட் கண்ட்ரிஸ் தான் கண்டிப்பா வந்து குளிர்தல காற்றுகளா இருக்கும். என்னென்ன கண்ட்ரிஸ் பாருங்க: மத்திய ஆப்பிரிக்கா, ஆல்ப்ஸ் மலை, ரஷ்யா, மெக்சிகோ வளைகுடா, அர்ஜென்டினா. இந்த கண்ட்ரீஸ்ல அடிக்கக்கூடிய காற்றுகள் குளிர்தல காற்றுகள். நேம் பாருங்க. மத்திய ஆப்பிரிக்கா வச்சிருக்க நேம் வந்து ஆர்மத்தான், ஆல்ப்ஸ் மிஸ்ட்ரால், ரஷ்யா வந்து புர்கா. ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம ரஷ்யா புர்கா. மெக்சிகோ வளைகுடா வந்து நாட். ஓகேங்களா? அர்ஜென்டினா வந்து ஃபார்ம் ஃபெரோ. ஓகேங்களா? இது மாதிரியான நேம்ஸ் அந்தந்த கண்ட்ரிஸ் வச்சிருக்காங்க. நம்மளுடைய இந்தியாவுக்கு அடிக்கக்கூடிய காற்று வெப்பமான தலக்காற்று, பேர் வந்து லூ. அடுத்து சூறாவளிகள் மற்றும் எதிர் சூறாவளிகள். இப்ப காற்றுடைய தீவிரம் தான் சூறாவளின்னு சொல்லலாம். இதுவுமே என்னன்னு பாருங்க. அதுவுமே 2 டைப்பு: சூறாவளிகள், எதிர் சூறாவளிகள். ஒரு குறைந்த அழுத்த பகுதியை சுற்றி காற்றானது வட அர்த்த கோளத்தில் கடிகார சுற்றுக்கு எதிர் திசையிலும் தென் அர்த்த கோளத்தில் கடிகார திசையிலும் சுற்றி வருகிறது வந்து சூறாவளின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதாவது நார்த்ல வந்து ஆன்டி கிளாக் வைஸ், இதே தென்ல வந்து கிளாக் வைஸ் சுத்துச்சு அப்படின்னா சூறாவளி. இதுக்கு 2 டைப்: வெப்பமண்டல சூறாவளி, மித வெப்பமண்டல சூறாவளி. ஓகேவா? வெப்பமண்டல சூறாவளி அப்படின்னா புவியின் வெப்பமண்டல பகுதிகளில் 50 to 250 தெற்கு, வடக்கு தெற்கு இவை காணப்படுகின்றன. ஆனால் இவை மிக அதிக அளவில் 100 to 150 வடக்கு மற்றும் தெற்கு பகுதியில் அதிகமாக தோன்றுகிறது. ஜஸ்ட் சூறாவளி எந்தெந்த ரீஜன்ல எந்தெந்த கிளாக்ஸ் போகுது அப்படின்றத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, பெருசா இல்ல. அதே மாதிரி தென்மேற்கு வடகிழக்கு பருவ காலங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய சூறாவளிகளோட தீவிரம் தான் புயல் அப்படின்னு கூட சொல்லலாம். நமக்கு நார்மலா தரைப்பகுதியில் நடந்தா அது வெறும் சூறாவளி காற்று, இதே கடல்ல நடந்தா அதுக்கு பேர் புயல். அடுத்து பார்ப்போம். ஓகேவா? இச்சூறாவளிகள் பெரும்பாலும் கடல் மீதே தோன்றுகின்றன. அதுவும் வெப்பநிலை மிகவும் அதிகம் உள்ள கடல் பகுதியில் தான் தோன்றுகிறது. ஓகேவா? எங்க ரொம்ப ஹீட் ரொம்ப இருக்கோ அங்கதான் இது உருவாகுது. இச்சூறாவளியின் மையப்பகுதி அமைதியான பகுதியாகவும்
வன்மையற்ற காற்று வீசுவதையும் உள்ளது. இதையே சூறாவளியின் கண் என அழைக்கப்படுகிறது. சூறாவளினா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி இருக்கா, இது சூறாவளி. இந்த இடத்துக்கு மைய பகுதி வந்து சென்டர் வந்து சைலண்டா இருக்கும், சுத்தி ஃபுல்லா காத்து இழுத்துக்கிட்டு இருக்கும். இந்த சென்டர் பகுதி அவ்வளோ சைலண்டா இருக்கும். ஓகேவா? இந்த ஏரியாவை பேரு தான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சூறாவளியினுடைய கண்ணு. ஓகேவா சொல்றாங்க. வெப்பமண்டல சூறாவளிகள் தங்களுக்கு தேவையான சக்தியை சுருங்குதலின் போது வெளியிடும் வெப்பத்திலிருந்து பெறுகிறது. அடுத்து மித வெப்பமண்டல சூறாவளிகள், அதாவது ஈக்வட்டருக்கும் மேலைக்கு மேல தேர்ட் ரீஜன்ல. மித வெப்பமண்டலம் 30 to 65 வடக்கு மற்றும் தெற்கு அச்சத்துல இருக்கா. இருப்பினும் இவை மிக அதிக அளவில் வட அமெரிக்காவின் மத்திய பகுதி, யுரேசியா கண்டத்தின் மத்திய பகுதி ஆகிய பகுதிகளில தான் அந்த சைக்ளோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஏனெனில் மேற்கண்ட பகுதிகளில் தான் துருவ வழிமுகமும் வெப்பமண்ட வழிமுகமும் சந்திக்கின்றன. என்ன சொல்றாங்கன்னா இப்படி இருக்கா, ஈக்குவேட்டர், டிராபிக்கல், சப்டிராபிக்கல், இது வந்து போலார். சரியா பார்த்தோமா? இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா போலாரும் சப்டிராபிக்கலும் மீட் பண்ணக்கூடிய இடம் தான் இந்த அமெரிக்கா, வட அமெரிக்காவின் மத்திய பகுதி, யுரேசியா கண்டத்தின் மத்திய பகுதி. அந்த ஏரியாமே இந்த 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 ஏரியால இருக்கும். ஓகேவா? சோ இந்த ஏரியாவில தான் இந்த மாதிரியான மித வெப்பமண்டல சூறாவளி காற்றுகள் அடிக்குது. நம்ம நிறைய டைம் கேள்விப்பட்டிருக்கோம், அமெரிக்கால அப்பப்ப சைக்ளோன்ஸ் வந்து டிஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான மித வெப்பமண்டல சூறாவளி காற்று தான் அங்க போய் அஃபெக்ட் பண்ணுது. அடுத்து துருவ வழிமுக கொள்கை அல்லது அலைக்கொள்கை அப்படின்னு சொல்லி என்னன்னா அது என்னன்னு பாருங்க. முதல் உலக போரின் பொழுது ஜெர்கின்ஸ் அப்படிங்கிறவரும் ஜே அர்ஜிகின்ஸ் அப்படிங்கிறவரு நார்வேயோடைய நாட்டு அறிஞர்கள், இவங்க தான் வந்து மித வெப்பமண்டல சூறாவளிகளை வானில வரைபடங்களில் ஆராய்ந்தனர். சுத்துறாங்க, நோட் பண்றாங்க எந்தெந்த ஏரியால தான் இதெல்லாம் அடிக்குதுன்னு நோட் பண்ணப்பதான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த துருவ பகுதியும் மித வெப்பமண்டல பகுதியும் மீட் பண்ற இடத்துலதான் நிறைய சூறாவளிகள் வருது அப்படிங்கிறத நோட் டவுன் பண்ணி நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த 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 டாபிக் வழிமுகம் அப்படின்னா என்னன்னா துருவ பகுதியிலிருந்து தோன்றக்கூடிய இதுவும் மித வெப்பமண்டலத்துல இருந்து தோன்றக்கூடிய பகுதி இருக்கு இல்லையா, இந்த ஏரியா பேர் தான் வழிமுகம். ஓகேவா? அவ்வழிமுகத்தையே ஜெர்கின்ஸ் அவர்கள் துருவ வழிமுகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து புயல்கள். நம்ம நியூஸ்ல பார்த்திருக்கோம்ல, காற்றழுத்த தாழ்வு வந்து எங்க உருவாகி இருக்குன்னு சொல்லி நமக்கு பார்ப்பாங்க. அதுதான் தாழ்வழுத்த அமைப்பின் மையம் தான் புயல். காற்றினை அனைத்து திசைகளிலிருந்தும் இருக்கிறது. புயலின் மைய பகுதி வெற்றிடம். அதே மாதிரிதான் சூறாவளி போலவே புயலினுடைய மைய இடமும் வெற்றிடம். ஓகேவா? அதுதான் புயலுடைய கண் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம சைக்ளோன்ஸ்க்கு 2 டைப் சைக்ளோன்ஸ், அதனுடைய நேம்ஸ் எல்லாமே பார்த்தோம்ல. சைக்ளோன்ஸ் கிடையாது, சூறாவளியிலேயே 2 டைப், ஹீட்டு கோல்டு பார்த்தோம்ல. அதே மாதிரி நார்மலா இருக்கக்கூடிய புயல்கள் அது என்னென்ன மாதிரியான பெயர்களை வச்சு எந்தெந்த நாடுகள் அழைக்குதுன்னு சொல்லி பாருங்க. வெப்பமண்டல புயல்கள் வந்து எங்க? தெற்கு ஆசிய நாடுகள், இந்தியா. ஓகேவா? டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் நம்ம சொல்றோம். சைக்ளோன்ஸ். டைஃபூன்ஸ் அப்படின்னு சொல்றது யாரு அப்படின்னா சீனாவும் ஜப்பானும். அடுத்து ஹரிகெயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து அது யார் சொல்றாங்க அப்படின்னா மேற்கிந்திய தீவுகள் மற்றும் கெரிபியன் சீஸ் அந்த சைட்ல இருக்கவங்க. அடுத்து டொர்னடோ அப்படின்னு சொல்றது வந்து வட அமெரிக்கா. வில்லிஸ் அப்படின்னு சொல்றது ஆஸ்திரேலியா. ஓகேவா? இதெல்லாமே புயல்களை வந்து அவங்க அழைக்கக்கூடிய விதம். ஓகே, அடுத்து சூறாவளி பார்த்தோமா. ஃபுல்லா காற்று எல்லாத்தையுமே இழுத்துக்கிட்டு ஒரு இடத்துல வர்றது சூறாவளி. எதிர் சூறாவளி அப்படின்னா உயரழுத்த அமைப்பின் மையம். காற்று வெளி திசையை நோக்கி நகர்கிறது. ஓகேவா? இப்படி எல்லாத்தையுமே உள்ள இழுத்துட்டு வந்தா அது சூறாவளி.
இப்படி எல்லாத்தையுமே எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது எதிர் சூறாவளி. இவை தெளிவான வானிலையோடு தொடர்புடையதால் மழை பொழிவை கொடுப்பதில்லை. ஏன்னா ஒரு இடத்துல மொத்தமா ஈரப்பத்தை இழுத்து அப்படியே விழுப்ப மழையா நமக்கு வந்து விழுகும். இது வந்து காத்தையே உள்ள வாங்காதப்ப நமக்கு எப்படி வந்து மழை கிடைக்கும்? ஸோ மழை வந்து கொடுக்காது. வடக்கோளத்துல அது எப்படி சுத்தும் அப்படின்னா கடிகாரத்திலையும், தென் திசையில எதிர் கடிகார திசையிலும் சுத்தும். ஓகேவா? நம்ம அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சூறாவளி பார்த்திருக்கோம் இல்லையா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இது கொடுத்திருக்காங்க. அடுத்து, இந்திய பெருங்கடலில் உருவாகும் வெப்பமண்டல சூறாவளிகளுக்கு பெயரிடும் நாடுகள். இப்ப நம்ம அடிக்கடி நவம்பர் டிசம்பர்ல ஃபேஸ் பண்றோம் இல்லையா, நம்ம தமிழ்நாடு, சென்னை இந்த ஏரியாலாம் வந்து ஃபேஸ் பண்றோம் இல்லையா, அப்பா புயல் உருவாச்சுன்னு சொல்லி, அது வந்து நமக்கு தெரியும் இந்த நாள்ல இங்க கடக்குது செய்யுது, நமக்கு இப்படி மழை வருதுன்னு தெரியும். ஆனா உருவாகிற விதத்தை பொறுத்து ஒவ்வொரு நாடுமே அந்த புயலுக்கு நேம் வைப்பாங்க. ஓகேங்களா? இந்தியா யார் யார் நேம்ஸ் வைக்கிறாங்கன்னு பாருங்க. நம்ம இந்தியா, பாகிஸ்தான், வங்காளம், ஓமன், மியான்மர், மாலத்தீவு, ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, இந்த ஒரு 8 கண்ட்ரிஸ் தான் வந்து நேம் வைப்பாங்க. சப்போஸ் ஆப்ஷன்ஸ்ல இதை தாண்டி ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து ஆட் அண்ட் அவுட். ஓகேவா? அடுத்து, வெப்பமண்டல சூறாவளிகளுக்கு நம்ம இந்தியா வச்ச பேரு என்னென்ன மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க. அக்னி, லெஹர், ஆகாஷ், மெக், பிஜிலி, சாகர், ஜால், வயு. இந்த மாதிரியான வகையில ஒருத்தவங்க நம்ம இந்தியாவுக்குள்ளேயே இவ்வளவு அழைச்சிக்கிட்டு இருக்கோம். அடுத்து, இது ஒரு முக்கியமான டாபிக் பாருங்க. இந்திய பெருங்கடலில் உருவான முக்கியமான சூறாவளிகளின் பெயர்களும் அதன் பெயரிட்ட நாடுகளும். வருடம், ஏதாவது எந்தெந்த வருஷம் எந்தெந்த புயல் தாக்குச்சு, யார் பெயர் வச்சாங்க, எந்த பகுதி பாதிக்கப்பட்ட பகுதி. ஓகேங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1999ல ஒரிசா சூப்பர் புயல், அது பெயர் வச்ச நாடு. அப்ப யாரு பெயர் வைக்கல, பாதிப்பும் எங்கேயும் இல்லை. 2011ல தானே புயல் வந்துச்சு, மியான்மர் தான் பேர் வச்சாங்க. பாதிக்கப்பட்டது என்னவோ நம்ம தமிழ்நாடு. 2012 நீலம் புயல், பாகிஸ்தான் தான் நேம் வச்சிருக்கு, யாரும் பாதிக்கப்படல. 2013 ஃபைலின் அப்படிங்கிற ஒரு புயல், தாய்லாந்து நேம் வச்சிருக்காங்க, யாரும் பாதிக்கப்படல. 2014 ஹீட் அப்படின்னு சொல்லிட்டு ஓமன் வச்சது, நிலோஃபர் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வச்சிருக்கு, அதுவும் யாரும் பாதிக்கப்படல. அடுத்து 2015ல கோமன் அப்படிங்கிற ஒரு புயல் வந்தது, தாய்லாந்து பேர் வச்சிருக்கு, பாதிக்கப்படைஞ்சது வந்து குஜராத் மாநிலம். ஓகேவா? அடுத்து டிசம்பர்ல 2016ல 2 இது வருதா நாடா 2 புயல். டிசம்பர் வந்தது வருதா, நவம்பர்ல வந்தது நாடா. நாடா வந்துட்டு ஓமன் வச்சிருக்காங்க, வருதா பாகிஸ்தான் வச்சிருக்காங்க. யார் பாதிச்சதுன்னா 2துலயும் நம்மளும் இருக்கோம். கேரளா வந்து நாடாவில பாதிக்கப்பட்டுச்சு. அடுத்து 2017ல ஒக்கி புயல், வங்காளம் வந்து நேம் வச்சிருக்காங்க, பாதிக்கப்பட்டது என்னவோ நம்ம தான். ஓகேங்களா? இந்த மாதிரியாக வளிமண்டலத்துல அதனுடைய மாறுபாடுகள் என்னென்ன, எதனால மாறுபாடு அடையுது, இந்த மாதிரி தான் நம்ம இந்த டாபிக்ஸ்ல பார்த்திருக்கோம். ஓகேங்களா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது சோலார் சிஸ்டம் பார்த்தோம், அடுத்து புவியினுடைய அமைப்பு பார்த்தோம். இப்போ அதுக்கு அடுத்தபடியா இருக்க வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். ஓகேங்களா? ஜியோகிராஃபி பொறுத்தவரை எப்படி கொஸ்டின் எப்படி வேணா கேட்கலாம். மோஸ்ட்லி நம்ம ஜென்ரலா படிச்சாலே நமக்கு வந்து அது புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நடந்தது. கரண்ட் அஃபேர்ஸ்ல எப்படி கேட்பாங்கன்னா, இந்த வருஷம் ஒரு புயல் வரலாம், இல்ல அடுத்த வருஷம் ஒரு புயல் வரலாம், அதற்கு பேர் வைத்த நாடுகள் யாரு, இது எந்த பகுதியை பாதிச்சிச்சு, எந்த வருஷம் வந்துச்சு, இதெல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ்ல படிக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி ஏதாவது ஒரு வேற ஏதாவது நாட்டுல கூட ஏதாவது ஒரு சைக்ளோன் வந்திருக்கலாம். இப்போ அமெரிக்காக்காரங்க வந்து டைஃபூன் அப்படின்னு சொல்றாங்களா, அப்ப அந்த டைஃபூனோட நேம் என்ன, இதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஜியோகிராஃபியோட கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? இனிமே கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில 12-14 மார்க் கேட்க போறது இல்லையா. சிலபஸ் அப்டேட் ஆயிடுச்சு. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயுமே லாஸ்ட்ல கரண்ட் அஃபேர்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. சோ இப்போ நம்ம படிச்ச டாபிக்கோட என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள், தினசரி நிகழ்வுகள் நடக்குது அப்படின்றத தினம் பாத்தீங்க அப்படின்னா ஜியோகிராஃபியோட கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கேதர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து ஒரு நல்ல வீடியோல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.